ओके। पित्रे ब्रह्मोपदिष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु नमः श्रीनिधये नमः। श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि। पुत्रिणे चितचित्पित्रा पौत्रिणे परमेष्ठिना सृषावते जगन्मात्रा वात्स्याय गुरवे नमः। यस्मिन् पदं यतिपदेर्वदनारविन्दात् निष्क्रामदेव निधते निगमन्तभाष्यं तस्यैव तं भगवतः प्रियभागिनेयं वन्दामहे वरदविष्णुपदाभिधेयं सत्कुर्वता संसदि शिष्यवर्गान् अनन्यलभ्यैरखिलैः स्वचिह्नैः श्रीभाष्य सिंहासनमात्मनीनं यस्मै च दत्तं यतिशेखरेण यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। व्यासं वसिष्ठनप्तारं शक्तेः पौत्रमकल्मषं पराशरात्मजं वन्दे शुकतातं तपोनिधिं। हरिः ओम्। यः पूर्व्याय वेधसे नवीयसे सुमज्जानये विष्णवे ददाशति यो जातमस्य महतो महिब्रवात् से दुष्णवोभिर्युज्यञ्चिदभ्यसत् तमोस्तोतारः पूर्यं यथा विदरुतस्य गर्भगो हविषा पिपर्तना आस्य जानन्तो नाम चिद्विवक्तना बृहत्ते विष्णो सुमतिं भजामहे। इंतुणै पदुमत्तलर्महतनक्कुमिन्बं नर्पुवितनक्किरैवं तन्तुणयायर्भावेनप्पिन्नतनक्किरै त्रयोर्क्केल्लां वन्तुणै पंचपाण्डवर्काहि वायुरैतु दिशन्रियङ्गुमेन्तुणै यन्तुणै यन्तुणै यन्ददन्ददं महानै तिरुवल्लिक्केणिकण्डेने यदप्सुते सरस्वती गोष्वश्वेषु यन्मधो तेन मे वाजिनीवति मुखमन्धि सरस्वती। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। नमस्सदसे एतर्हि भगवतो महापुरुषस्य अपार करुणाम्बुराशेः आश्रितवात्सल्येः जलधेः भक्तवत्सलस्य परमकारुणिकस्य श्रीमतः प्रह्लादवरदस्य परया कृपया श्रीदेशिक महाभारतम् अनुभोक्तुं समागमेभ्यः समेभ्यः आस्तिकसुजनेभ्यः सुस्वागतां वाचं परिसमर्प्य समेयुयं समाहित चित्ताः भूयास्त भूत्वेम उपन्यासं संशृणुध्वं श्रुत्वा च तस्यैव भगवतः परमकारुणिकस्य श्री भक्तवत्सलस्य परया कृपया अखिलान् अभीष्टान् हितान् मनोरथान् सम्प्राप्य समेधमान विभवाः सह पुत्र पौत्र मित्र कलत्र बांधवः शतबांधवाः शतायुषः श्रीमन्निगमान्त महादेशी अनुग्रह पात्रं भूयास्त इति आशास्य भगवद्भागवताचार्य अनुकंबावलंबी करुणाकरदासः तामिम उपन्यासम् अधुना समारभे। अன்பர்களே, நேற்றைய தினம் எம்பெருமான் தூது வந்த காட்சியும் தூதனாக வந்த எம்பெருமானை அவமதிப்பதற்கு துரியோதனன் திட்டம் தீட்டியதும் அந்த திட்டத்திலே துரியோதனன் தோல்வியுற்று தானே பகவானை எழுந்து நின்று வரவேற்ற வரைக்கும் பார்த்தோம். அதற்கு மேல துரியோதனன் இன்னொரு பெரிய சதி செய்தான். அது விதுரருக்கு தெரிய ஒற்றர்கள் மூலம் கண்ணபிரானை சிறை பிடிச்சிட்டா பாண்டவர்களுக்கு பலம் போயிடும், அதை செஞ்சிடணும்னு கண்ணபிரானை கட்டி போட ஆசைப்பட்டான் துரியோதனன். அது எப்படி கட்டுறது, வந்த தூதனை கட்டுறதுங்கிறது நாகரிகம் அல்ல,
ராஜ மரியாதை அல்ல. அதோட பண்ணுறது சம்பந்தியை கட்டி போடுறதும் அசிங்கம். ஆனாலும் துரியோதனன் இதை செய்ய தீர்மானித்தான். அதற்காக ஒரு திட்டம் தீட்டினான். பகவானுக்கென்று தனியாக ஒரு புதிய ஆசனம் பண்ணதாக சொன்னான். அந்த ஆசனத்தை சபையில் இட்டிருக்கான். அந்த ஆசனத்துக்கு கீழே பெரிய நிலவரை பள்ளம் சுரங்கம். அந்த சுரங்கத்தை நிலவரை மூடுவதற்கு பிளாச்சு போட்டு வச்சான், மூங்கில் பிளாச்சு. அது மேலே நல்ல கம்பளத்தை போட்டு ஆசனத்தை போட்டான் அப்படின்னு பல பேர் சொல்கிறார். எங்களை மாதிரி இன்ஜினியர் சொன்னோம்னா அந்த ஆசனத்து மேலே அந்த நிலவரைக்கு மேலே ஒரு பெரிய பலகையினால் மூடி அந்த பலகை மேலே ஒரு ஆசனத்தை போட்டிருக்கான். அந்த பலகைக்கு கீழே ஒரு கம்பி இருக்குது. அந்த கம்பியை கண்ணபிரான் உட்காண்ட உடனே மெல்ல பிடிச்சி இழுத்தாள்னா அந்த கண்ணபிரானுடைய சிம்மாசனம் டப்புன்னு நிலவரைக்குள்ளே விழுந்துடும். அப்படி ஏற்பாடு பண்ணியிருக்கான். அப்படி கண்ணனுக்கு ஆசனம் வச்சுருக்கான். அந்த ஆசனத்தில் கண்ணபிரானை உட்காத்தி வச்சு மரியாதை பண்ணுற மாதிரி நடித்து பள்ளத்தில் விழுந்த கண்ணபிரானை அப்படியே கோழி குஞ்ச மிதிக்கிற மாதிரி இவருடைய மல்லர்கள் ஏகப்பட்ட பேர் தயார் பண்ணி இந்த பாதாள நிலவரலை வச்சுருக்கான். அந்த மல்லர்களை அமுக்க வேண்டும் என்று துரியோதனுடைய பிளான். அதை செய்கிறான். அதை சொல்கிறார் சுவாமி தேசிகன். இந்த கண்ணபிரானை ரொம்ப சுலபமாக ஒரு ஆட்சி கட்டிவிட்டான். உலு கலே பக்த குணே ச பத்தம் குணோத்தரே கோபவதுஸ்தனேச்ச. இந்த கண்ணபிரானை கட்டியிருக்காவத்தி ஒருளோட கட்டினான். 10 அடியவர் கேளியவன் பிறர்களுக்கு அறியவித்தான் மலர்மகள் விரும்பும் நம் அரும் பெறலடிகள் மற்றொரு களவண்ண களவிலில் உறவிடை ஆப்புண்டு எத்திரம் ஒருவனோடு இணைந்து இருந்து ஏங்கிய எளிவேன்னு ஆழ்வார்கள்லாம் கதறி பதறி எப்படித்தான் இவனை போய் ஒரு அடைச்சி கட்டினாலோ. லக்ஷ்மிபதியை கட்டினாலே யசோதை. அது எப்படி முடிஞ்சதுன்னு கேட்டால் அதற்கு காரணம் அவள்கிட்ட பக்தி இருந்தது. அந்த பக்தியினால யசோதை கட்டினாள். அதே மாதிரி 1000 பாடி பெண்களெல்லாம் அவனை ஈஸியாக தங்கள் மார்பகத்திலே பூட்டி வச்சிருந்தா, கட்டி வச்சிருந்தா. ஏன்னா ஜெகத்துக்கு உலகத்துக்கெல்லாம் ஒரே பந்து அப்படின்னு சனோ பந்து என்று உபனிஷத்து அவனை பற்றி நமது பந்து என்று சொல்கிறது. பெஸ்ட் ரிலேட்டிவ் கிருஷ்ணன் தானா. அப்பேற்பட்ட ரிலேட்டிவான உலகுக்கெல்லாம் ஒரே உறவினான உந்தன்னோடு உறவேல் நமக்கு இங்கே ஒழிக்க ஒழியாதுன்னு அறுக்க முடியாத உறவு அவனுக்கு நமக்கு என்னைக்கும் போகாது. அப்பேற்பட்ட உறவுடைய ஜெகதேக பத்துவான கிருஷ்ணனை தான் துரியோதனன் கட்ட ஆசைப்பட்டான். அவன் கட்டுன்றிருக்கான். அதனால யமபாசத்தில் கட்டுன்றிருக்கான். ஆகினால் அவன் இதை கெட்ட எண்ணம் தோரித்து அப்படி திட்டம் தீட்டினான். ரொம்ப சுருக்கமாக சாதிக்கிறார் சுவாமி தேசிகன். உலு கலே பக்த குணே ச பத்தம் குணோத்தரே கோபவதுஸ்தனேச்ச ஈஷ பந்தும் ஜெகதேக பந்தும் துரியோதன துஸ்தித காலபாசகா. அவன் அப்படி கீழே தள்ளினா இழுத்து உடனே ஐயோ கண்ணபிரான் கத்த போகிறான். மல்லர்கள் கண்ணபிரான் மேலே பாய போகிறார்கள், கட்டுவார்கள், சிலையில் போடுவோம், பாண்டவர்களுடைய கொழுப்பு அடங்கும் என்று துரியோதனன் மனப்பால் குடித்தான். அதையும் டைமிங் பண்ணியிருக்கான். மகாபாரதத்தில் துரியோதனனுக்கு நீதி எல்லாம் சொன்னபோது கேட்கலையாம். அவன் கோபிச்சுட்டு சபையில் வாக் அவுட் பண்ணிட்டு போயிட்டான். அப்போது கண்ணபிரான் ஒரு வார்த்தை சொன்னார் திருதராஷ்டிரனை பார்த்து, இந்த பிள்ளைக்கா நீ குலத்தை பறி கொடுத்துறாத. நாங்கள் அப்படி தான் கம்சனை ஒழிச்சு நிம்மதியாக இருக்கோம். எங்கள் அம்மா குலத்தில் கம்சன் போகிறது கெடுத்தான். அதனால் இவனை கட்டி அப்படியே சிறைபிடித்து கொண்டு தர்மபுத்திரத்தை கொடுத்துட்டா எல்லாம் சரியாயிடும் ஒரு வார்த்தை கிருஷ்ணன் சொன்னான். அதுதான் சிக்னல் அப்படின்னு கிருஷ்ணனை கட்டுவதற்காக சிக்னல் கொடுத்தான். அந்த பள்ளத்துக்கு திறந்து விட்டான். அப்படி திறந்து விடும்போது கிண்ணன் அப்படி ஆசனத்தோடு கீழே விழறான். துரியோதனன் பார்த்துட்டு இருக்கான். சரி இப்பொழுது கதற போகிறான் கண்ணபிரான் என்று வாக் அவுட் பண்ணி வெளியிலேருந்து இந்த காட்சியை ரசிக்க பார்க்குறான் துரியோதனன். அந்த சமயத்தில் கத்தினான், ஒரே கதறல். காரணா அபயம் கருணாகரனே அபயம் கத்தினான்னு வில்லிபுத்தூரார் பாடுறார். அத்தனை குரல் கேட்டது நேரம் இருந்து. அது கிருஷ்ணனுடைய குரல் இல்லை, அந்த மல்லர்கள் குரல். மல்லர்களை விதித்து கொண்டு பகவான் விஸ்வரூபம் எடுத்து நின்றான். பிரகாசயன் கிஞ்சிதவா பிரமேயா பிரபாவம் ஆத்மீயம் அனன்ய வேத்யம் முகு பிரதீரபு பிரதீகாச்சரணோத்சுகானாம் மோகாசதாம் மூடபியாமகார்ஷீத். கௌரசபையில் எம்பெருமான் விஸ்வரூபம் எடுத்தான். நான் தனியாக வந்திருக்கேன்னு நினச்சினது துரியோதனா என்னை கட்ட பார்க்குற, இங்கே எல்லாரையும் பார் எனக்குள்ளே என்று தன் மார்பிலை கையில் 2 கையிலையும் அர்ஜுனனையும் பீமனையும் இதயத்தில் பலராமனையும்
அப்படி இந்த தர்மபுத்திரை தன்னுடைய மார்புக்கு மேற்பட்ட பகுதியிலும் இப்படி பாண்டவர்கள் தனக்குள்ளே இருப்பதையும் கௌரவர்கள் இருப்பதையும் சகல தேவர்கள் இருப்பதையும் அண்டச்சராஜர்கள் இருப்பதையும் விஸ்வரூபம் எடுத்து பகவான் காண்பிச்சான். புராஸ்திதே கோப்தரி விஸ்வகேதோ விஸ்வரூபத்தை பார்த்தா எல்லாரும் ஆனந்தப்படுறா. எனக்கு ஒன்றும் பார்க்க முடியலையேன்னு கதறினான் பிறவி குருடனான திருதராஷ்டிரன். உனக்கு கண்ணு தரேன் பாரு என்று கண்ணபிரான் சொன்னான். விஸ்வரூபத்தை பார்த்தான். இதுக்கு அப்புறமா சண்டை போடுவா. கண்ணபிரான் சொன்னதை கேட்கணுமா இல்லையா? ஆனாலும் துரியோதனன் இந்த மேஜிக் நானும் பண்ணுவேன். அப்பேற்பட்ட துஸ்தியஜ கால பாஷா. அதனால கண்ணபிரான் சொன்னார் திருதராஷ்டிரன், என்னால் முடிஞ்ச வரைக்கும் சொல்லி பார்த்துட்டேன், உன் பிள்ளை கேட்கல, நீ உன் பிள்ளை சொல்றபடி அவன் பின்னாடியே போற, ஆகினால் யுத்தம் வந்தால் நாங்கள் பொறுப்பு இல்லை என்று கண்ணன் கிளம்பினான். அப்போ திருதராஷ்டிரன் பார்த்து கண்ணையோட சௌக்கியமா இருக்கியா? இப்போ கண்ணு வந்திருக்கேன்னா அவன் திருதராஷ்டிரம் அழகான வார்த்தை சொன்னான். வியாசருடைய அருள்னால பிறந்தவன். அதனால உன்னை பார்த்த இந்த கண்களை கொண்டு இந்த கோர யுத்தத்தையோ மேலே நடக்கக்கூடிய அருவருக்கத்தை நிகழ்ச்சியோ அவன் பார்க்க விரும்பலை, இந்த பார்வை எடுத்துருன்னு சொல்லிட்டான். என் அமுதனை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவேன்னு ஒரு ஆழ்வார் பாடினார். திருதராஷ்டிரம் ஃபார் ஏ செகண்ட் சொல்லிட்டான், உன்னை கண்ட கண்களை கொண்டு மற்றவர்களை நான் பார்க்க விரும்பவில்லைன்னு. பகவான் மறுபடியும் குர்ராவே வச்சுட்டு தன்னுடைய மாண்டவர்கள் இருப்பிடத்துக்கு வந்தார். யுத்தம் நிச்சயமாயிடுத்து. அப்போ பகவான் அர்ஜுனனுக்கு டிரைவராக. அது அற்புதமான கதை. நமக்கு நாழி கிடையாது. நான் லேட்டாக வந்து இன்னைக்கு முதல் தடவையா. ஆனால் தேசிகன் அடியங்கிட்டு இருக்கிறவங்க அவர் லேட்டாக வந்து காப்பாற்றிட்டார். தேசிகன்கிட்ட பிறகு அவர் தான் தேசிகன் நம்மளும் கைவிட மாட்டார். சுவாமி தேசிகன் எழுதினார். அவர் எழுறது இவ்வளோ சுலபமாக பெரிய ராஜாதிராஜனா அவர் எழுதணும், வீதி வழி வரணும், ஜனங்கள் வரணும். அதனால எனக்கு ஒரு நப்பாசம் உண்டு, சுவாமி தேசிகன் நம்மளை காப்பாற்றுவார்னு. அதே மாதிரி கரெக்டாக உள்ள நுழையிச்சு. அவரும் இப்போ தான் வந்து கவலைப்படாத, உனக்கு கெட்ட வேற வராமல் நான் பார்த்துக்கிறேன்னு எழுந்துவிட்டார். அப்போ ஏற்பட்ட தேசிகன் முன்னிலையில் சொல்கிறோம். பார்த்தசாரதி கதை விஸ்தாரமாக சொல்லணும். அதனால் இப்போ நமக்கு அவகாசம் குறைவாக இருப்பதனால அர்ஜுனனுக்கு கண்ணன் டிரைவராக இருப்ப தீர்மானிச்சிட்டான். கண்ணன் தேர் முன்னாடி டிரைவராக இருக்கான். உள்ள அர்ஜுனன் இருக்கிறான். அர்ஜுனன் உள்ளே, கண்ணன் டிரைவர், தேர். அது எதை காண்பிக்கிறது அப்படின்னு ஒரு அற்புதமான ரகசியம். அதை கீதை அந்த தேரை நினைச்சு பார்த்தேன்னா உங்களுக்கு பெரிய புண்ணியம். அர்ஜுனனுக்கு உள்ள அர்ஜுனன், டிரைவர் சீட்டில் கண்ணன், தேர். இந்த பார்த்தஸ் ரதம் அர்ஜுனன் தேர். இந்த அர்ஜுனன் தேரை நீங்கள் படத்தை பாருங்க, நினச்சிக்கோங்க. நினச்சினேன்னா உங்களுக்கு பிரணவத்தை ஜபிச்ச புண்ணியம். சன்னியாசம் பண்ணிடுற பிரணவம் என்பது வேதத்தின் முதல் எழுத்தா சொல்கிற மூலியம். அதை திரிமாத்திர இழுத்து சொல்லணுங்கிறார். அப்போ ஏற்பட பிரணவத்தை வேதத்துக்கு முதல்ல எல்லா மந்திரம் சொன்னாலும் பிரணவம் முதல்ல சொல்லணும். சந்தியா ஹோமம் பண்ணினா கூட ஒவ்வொரு மந்திரத்துக்கு நடுவில் பிரணவம் சொல்லி சொல்லணும். அது வழக்கம், பெரியவாள் சிஷ்டாச்சாரம். சும்மா ஜடாலு மந்திரத்தை சொல்லக்கூட அக்னே ஸ்வாஹான்னு சொல்லக்கூட ஓம் அக்னே ஸ்வாஹா அப்படி தான் சொல்லணும். பிரணவபூர்வமாக எல்லா மந்திரத்தையும் சொல்லணும். இவா நல்ல கனபாடிகள் இங்கே இருக்கா. நம்மள மாதிரி அறவர் இருந்து மந்திரம் மறந்து போயிட்டுனா என்ன பண்ணுறதுன்னா அந்த பிரணவத்தை சொல்லி மந்திரம் முழுக்க சொன்ன பலன் விட்டு. அதனால தான் ஆச்சாரியர்கள் அத்தனை பேரும் உரிமையிடறா. முதல்ல பிரணவத்தை சொல்லி அதுக்கப்புறம் ஒவ்வொரு மந்திரத்தையும் சொல்கிறச்சு. நீங்கள் ஹோமம் பண்ணுறேன் அவா நிச்சயமாக குறைஞ்சபட்சம் பித்திருக்களில் அப்பா இல்லாதவா ஸ்ராத்த ஹோமம் பண்ணுவா. அப்பெல்லாம் இந்த கருணாகரன் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒவ்வொரு மந்திரத்துக்கும் முதல்ல பிரணவம் சொல்லணும். பிரணவம் சொல்லி தான் மந்திரத்தை சொல்லணும். அந்த பிரணவத்துக்கு அர்த்தத்தை தெரிஞ்சுட்டு சொல்லணும். அந்த பிரணவத்துக்கு அர்த்தம் தெரியலையாம் பிரம்மதேவனுக்கு. அதெல்லாம் அவரையே ஜெயிலில் போட்டார் முருகப்பெருமான் அப்படின்னு ஸ்காந்த புராணத்தில் வரலாறு சொல்கிறான். உனக்கு தெரியுமா பிரணவத்துக்கு அர்த்தம்னு பரமேஸ்வரன் கேட்டார். அவரை போயிட்டு ஜெயிலில் போட்டியடா. உனக்கு தெரியுமாடான்னு பிள்ளையாண்டார பரமேஸ்வரன் கேட்டார். அவசியம் சொல்கிறேன், எனக்கு தெரியும்னார். சொல்லுனார், முறைப்படி கேளு அப்படின்னு விட்டார். அதனால் தகப்பன் சாமி இவர் சிஷ்யனாக இருந்தவர் சொன்னார், சுவாமிநாதன் ஆனார். இதெல்லாம் சைவ சம்பிரதாயத்தில் விஸ்தாரமாக வரலாறு சொல்கிறான். அந்த பிரணவத்துக்கு என்ன அர்த்தம்? அர்ஜுனன் தேர் தான் அர்த்தம் என்று சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். ஒளியும் ஒளியுங்கிறாளே, அந்த மாதிரி பிரணவம் என்கிற ஒலிக்கு ஒளி வடிவம் அர்ஜுனுடைய தேர். புரஸ்திதே கோப்தரி விஸ்வஹேது பஷ்டாதவஸ்தாயினி தத் பிரவர்த்தியே அனன்ய யோகாத் சரதோ பபார பிராதீத வித்யாம் பிரணவ பிரவருத்தியும். நன்னா அத்தியனம் பண்ணி பெரிய ஆச்சாரியர்கள்ட்ட வேதாந்தம் கேட்டு இருக்கிறவர்கள் பிராதீதர்கள், நன்கு அத்தியனம் பண்ணியவர், நன்கு படித்தவர்கள், நன்கு கற்றவர்கள். அவர்கள் தெரிந்து கொண்டு உபாசிக்கும் பொழுது அந்த பிரணவ மந்திரத்தை எப்படி அர்த்தம் தெரிஞ்சுட்டு சொல்வார்னா, பிரணவ மந்திரத்தை பார்த்தவொடனே அர்ஜுனன் தேர நினச்சிப்பான். ஏன்னா பிரணவ மந்திரத்தில் முதல்ல ஆ என்கிற எழுத்து இருக்குது, அண்ணண்ட இம்மி எழுத்து இருக்குது. ஆக்சுவலி பிரணவம் இது ஒரு லெட்டராக இருந்தாலும் அதில் 3 லெட்டர் உள்ளே அடங்கி இருக்கு.
அந்த ஆ என்கிற எழுத்து முதல்லையும் இம் என்கிற எழுத்து கடைசியில் இருக்கு. நடுவில் ஊ என்கிற ஒரு எழுத்து இருக்கு. இது மூணு சேர்ந்தா பிரணவமா இருக்கு. அந்த ஆ என்பது என்ன சொல்றதுன்னு கேட்டா முதல்ல இருக்கு. ஆ என்பது நாராயணுடைய திருநாம். அஹா அப்படின்னா அவதீதி அஹா, காப்பாத்திரம் அர்த்தம். காக்கும் கடவுள் காக்கும் இல்வன் கண்ணபிரான்னு அகாரவாச்சியனான நாராயணன் அவன் பிரணவத்தை முதல்ல இருக்கான். அதே மாதிரி அர்ஜுனன் தேர்ல டிரைவர் தானே முதல்ல இருப்பார். டிரைவராக பார்த்த சாரதி ஆயங்கிற எழுத்தால சொல்லக்கூடிய நாராயணன் இருக்கான். அந்த தேர்ல பின்னாடி எண்டில் யார் இருக்கு? அந்த தேர் ஓனர் டிரைவர், இவங்க இருக்க ஓனர், அவர் உள்ள உட்காண்டிருக்கார். அந்த தேருக்கு ஓனர் அர்ஜுனன். அர்ஜுனன் உள்ள உட்காண்டிருக்கான். அவன் தான் ஜீவாத்மா. ஜீவாத்மாவை ரெப்ரசன்ட் பண்றான். ஈம் என்பது ஜீவாத்மாவுக்கு. ரொம்ப உம்முன்னு உட்காண்டிருக்காரு. என்ன சார் உம்முன்னு உட்காண்டிருக்காரு அப்படின்னு. ஓ இம்னா ஜீவாத்மாயா, உம்முன்னு உட்காந்து அப்படி இல்லை. ஈம் சான்ஸ்கிரிட்ல மா என்பது கரெக்டா 25th லெட்டர். 24 தத்துவங்கள் பிரகிருதி மகத்து அகங்காரம் ஆரம்பிச்சு 24 பொருள்கள் இருக்கு. அறிவற்ற பொருள்கள், அச்சேதன பொருள்கள். அந்த 25th பொருள் ஜீவாத்மா சேத்தன் அறிவுடையது. அதில் மா என்கிற 25th கா க க கன்னு ரெண்டு வந்தெல்லாம் மா என்பது 25வது லெட்டர். அது 25வது லெட்டர் ரெப்ரசன்ட் ஜீவாத்மா. ஜீவாத்மா இங்கிலீஷில் ஒய்ங்கிறது ஜீவாத்மா. சில இடத்துல எக்ஸ்னா அறிவில்லாத அர்த்தம். அதனால தான் அறிவில்லாத ஜோக்கெல்லாம் மிஸ்டர் எக்ஸ் ஜோக்குன்னு பேர். எக்ஸ் வரைக்கும் 24 ஐட்டத்துக்கு அறிவு கிடையாது. ரொம்ப சிம்பிளாக ஆரம்பிச்சோம். ஏ டு எக்ஸு அச்சேத்தனம். அதனால் எக்ஸ் ஜோக்கு மிஸ்டர் எக்ஸ் ஜோக்குன்னு சொல்லுவாள். அப்புறம் சொல்கிறார், தினம் நான் பார்த்துட்டு இருக்கேன் இந்த சினிமாவில் அந்த ஒரு மாமி தலைப்பினுக்கிறத காமிக்கிறான். அவன் என்ன பூ வச்சுக்கிறான்னு பார்க்கணும், பார்த்துட்டே இருக்கேன், வரமாட்டேன், அதுக்குள்ளே போய்டுறதுன்னு டிவியை பார்த்துட்டே ஒருத்தர் உட்காந்துருக்கார். அந்த மாதிரி அப்படி இருக்கவால எக்ஸுங்கிறோம். அந்த எக்ஸ் ஜோக்கு அப்படி அறிவில்லாதவர். அது 24 ஐட்டம். ஏ டு எக்ஸ் அச்சேத்தனம் 24. அப்புறம் ஒய், எதை எடுத்தாலும் ஒய் ஒய்னு கேட்குறாள் ஜீவாத்மா. எதை சொன்னாலும் குதஹா கதம் கேட்குறது நம்ம வழக்கம். ஏன் அப்படி பண்ணணும், ஏன் இப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டுட்டே இருப்போம். அப்பேற்பட்ட ஜீவாத்மா ஒய். இவர்களுக்கு மேலே இசட்டா இருக்கிற 26வது பொருமா தத்துவம் பரமாத்மா. அதில் இங்கிலீஷ்கார உலகத்தை ஆண்டது காரணம் 26 லெட்டரில் தான். ஏன்னா ஷட்விம்சன் என்று எம்பெருமானுக்கு திருநாம். நம்பர் 26 இஸ் நாராயணன். நம்பர் 25 நாமெல்லாம். அதுக்கு முன்னாடி 24 ஐட்டம்ஸ் இருக்கான். அந்த மாதிரியான இம் என்பது 25 மா என்பது 25வது எழுத்து. அது இம்னு ஹல்லு சொல்லும்போது இம் என்கிற எழுத்து வரும். அந்த இம் என்பது ஜீவாத்மாவை சொல்றது. இது மட்டும் காரணம் அல்ல. அது மன அப்படின்னு ஒரு டான்ஸ்ல வர்பு இருக்கு. யார் அறியறாரோ அவருக்கு மா என்ற பெயர் வரும். அதெல்லாம் மா என்பது இம் ஜீவாத்மாவை குறிக்கும். அப்பேற்பட்ட ஜீவாத்மாவெல்லாம் ரெப்ரசன்ட் பண்றவன் அர்ஜுனன். அதனாலதான் அவன் பின்னாடி இருக்கான். பிரணவத்தில் இம் கடைசியில் இருக்கு. ஆ என்று சொல்லக்கூடிய நாராயணன் முதல்ல இருக்கான். அந்த நாராயணனுக்கே ஏற்பட்டவன் ஜீவாத்மா. அது நம்ம தெரிஞ்சுட்டோம்னா பிரணவத்துக்கு அர்த்தம் பிடிச்சி. வி ஆர் ஃபார் ஹிம், வி ஆர் ஒன்லி ஃபார் ஹிம், வி ஆர் ஃபார் ஹிம் ஒன்லி. எல்லாம் இருக்கும். அதனால அவனுக்காகத்தான் நாம் இருக்கோம். அப்படியே நாம் உணர்ந்துட்டோம்னா நம்மை அவன் ஏற்படுத்தியதே அவனுக்காகத்தான். நாம் ஆத்துக்காரிக்கா இருக்கிறதா நினைக்கிறா சில பேர், காதிரிக்கா இருக்கிறதா சில பேர் நினைக்கிறா, கம்பெனிக்கா இருப்பதா சில பேர் நினைக்கிறா, அதில் நான் அரசியலுக்காக சில பேர் இருக்கிறதா சில பேர் இருக்கிறா, பதவிக்காகவே இருக்கிறதா நினைக்கிறா. இத்தனையும் பிரமங்கள். இந்த பிரமங்கள் எல்லாம் போக்கணும்னா பிரணவத்தை ஆவர்த்தி பண்ணிட்டே இருக்கணும். சன்னியாசம் வேண்டவா பிரணவத்தை சொல்லிகிட்டே இருக்கணும். எந்த சன்னியாசி பிரணவத்தையே சொல்லாமல் ஊர்வம் படிக்கிறாரோ, மோடி என்னார், அஸ்தானா டிஸ்மிஸ் ஆவாரா, வர்மா தப்பா ரைட்டா, அப்படின்னு சிபிஐ சரியா ரைட்டா அப்படின்னு காஷாயம் கட்டி விசாரிக்கிற சாமியாரெல்லாம் அருண்முகால்னு பேர். அவளுக்கெல்லாம் இந்த லோகத்தை விட்டு போன உடனே தேவேந்திரன் அல்சேஷன் டாக் இருக்கு, அதை வச்சு கடிக்க சொல்லுவான் அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்திரா எத்தீன் சாலாவிற்கேபிய பிராயச்சது நம்ம வேதத்துக்கு அத்தியனம் படிச்சது சொல்றோம். அப்பேற்பட்ட அருண்முகான் எத்தீன் சாலாவிற்கேபிய பிராயச்சம்னு சொல்றோம். பிரணவ ஜபம் இல்லாமல் அவன் இருக்கக்கூடாது, நாமும் கூட. அதனால் முடிஞ்ச வரைக்கும் அந்த பிரணவத்தை, சான்ஸ்கிரிட்ல பிரணவம் என்பதற்கு எஸ்ன்னு ஒரு அர்த்தம். ஓமி துத்தவதோத ஷார்கிண இத்தின்னு மாகனுடைய ஸ்லோகம். ஓம் அப்படின்னு சொன்னால் இந்த ஓமம் ஓப்பனாக சொல்லலாம், மற்ற ஓமம் ரகசியமாக சொல்லணும். இப்போ ஓம் எஸ்ங்கிற அர்த்தத்தில் பப்ளிக்காக சொல்லலாம். அந்த ஓம் அப்படின்னா எஸ்ன்னு அர்த்தம் சான்ஸ்கிரிட்ல. இதைத்தான் அவள் கிறிஸ்டியன்ஸ்லாம் ஆமன்னு சொல்கிறா. இங்கேருந்து போன விஷயம்தான். ஓம காதில் கேட்டான், அப்புறம் ஆமன்னு சொல்லிட்டு இருக்கான், அவ்வளோதான். அதை ஓம் என்பது எஸ்ன்னு அர்த்தம். வாழ்க்கையில் எஸ் சொல்கிறவா எல்லாத்துக்கும், நல்லத்துக்கெல்லாம் எஸ் சொல்கிறவாளா வசந்தவா. அந்த புத்தி நமக்கு வரணும். பிரணவத்தை அர்த்தத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த பிரணவத்தை ஜபம் பண்ணணும். பிரணவத்தரத்தை அடிக்கடி உரு போட்டுக்கணும். அதுக்கு வசதியாக அர்ஜுனன் தேர தியானம்.
அர்ஜுனன் தேரில் பிரணவம் அப்படியே சித்தரிக்கப்படுது. அந்த விஷயத்த பெரிய சீக்ரெட் இது. இந்த சீக்ரெட்டை ரகசிய திரைசாரத்தில் தனக்கு தங்க ஆச்சாரியன் அப்புள்ளார் சொல்லி கொடுத்ததாக சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். அதே விஷயத்தை யாதவாபித காவியத்தில் ஃப்ரீயாக போட்டார். இப்போ புராஸ்திதே கோப்தரி துஷ்வகேதோ, அஹா என்பதற்கு இன்னொரு அர்த்தம் உண்டு. ஆ என்கிற எழுத்துல தான் எல்லா எழுத்தும் பிறக்கிறது. அகல முதல எழுத்தெல்லாம் ஆதிபகர் முதற்றே உலகுன்னு நம்ம மயிலாப்பூர்காரர் திருவள்ளுவ நாயனார் பாடியிருக்கார். ஆகையினால் ஆ என்பது உலகத்துக்கு காரணம்னு அர்த்தம். ஆதி காரணமான நாராயணன் அது சொல்றது. அத்தனையும் இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறேன். இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் சொன்னாலே 2 மணி நேரம் சொல்லணும். அப்போ எதிர்த்து அப்படி ரசித்து வியாக்கியானம் எழுதுறாரு. வைஷ்ணவ சம்பிரதாய விஷயம் முழுக்க பார்த்து கேட்டு எழுதுறாரு இங்கே வியாக்கியானம். புராஸ்திதே கோப்தரி விஸ்வகேது பஷ்டாதவஸ்தாய் நீ தத் பிரவர்த்தியே அனன்ய யோகாத் சரதோ பபார பிராதீத வித்யாம் பிரணவ பிரவருத்திம். அப்படி பிரணவத்தேர பார்த்துவோம். இதான் பிரணவத்துக்கு அர்த்தம். புரந்தரந்தர ஸ்வர்கநிகேதனானாம் துர்யோத்திதேர்துசரிதோ ரஜோபிஹி ராஜமத்யே ரதயூதபானாம் கோஷ்டே பசூனாம் இவ கோபவேஷகாம். எம்பெருமான் அயர்வரும் அமரர்கள் இது தேவாதி தேவன். அந்த தேவாதி தேவன் அர்ஜுனுடைய தேரை விட்டு டிரைவராக இருக்கான். அங்கே ஒரே தேர்ப்புழுதி எல்லாம் அவனுடைய தலைமையில் அப்படியே படிஞ்சிருக்கு. அப்போ எப்படி இருந்தான் அவன்னா, இது ஒன்றும் புதுசில்லை அவனுக்கு. இதே பெருமான் பால வயசில் சின்ன வயசில் பாலகிருஷ்ணா இருந்தபொழுது கோகுலத்தில் மாட்டு கொட்டில திரிஞ்சான். அப்போ மாட்டு குளம்புல இருந்த தூசியெல்லாம் தலையில் பட்டது. கோதூளி தூசரித்த குத்தலனா இருந்தான். அந்த மாட்டு தொழுவத்தில் மாட்டுக்களுடைய காலில் பட்ட பொழுதெல்லாம் அவன் தலையில் இருந்து அந்த நிலையை மறுபடியும் ஞாபகப்படுத்துறான். அங்கே மாட்டினுடைய குழம்புல வந்த தூசி, இங்கே குதிரை யானை முதலிய இவைகளால் எழுத்தப்பட்ட தூசி. அந்த தூசி படிந்த நிலையில அன்றைய தினம் மாட்டுக்கொட்டில் மாட்டுகளுக்கு நடுவில் இருந்தா மாதிரி குருக்ஷேத்திரத்தில் கண்ணபிரான் அந்த வீரர்களுக்கு நடுவில் இருந்தான்னு ஸ்லோகம். இப்படிதான் எனக்கு சொல்லிக் கொடுத்த அர்த்தம். பெரியவா சொன்னான், நானும் அப்படியே இதனால சொல்லிட்டு இருந்தேன். அந்த ஒரு அர்த்தம் கரெக்ட் தான், தப்பு இல்லை. உங்களுக்காக நான் மறுபடியும் ஒரு தடவை ப்ரிப்பேர் பண்ணுங்கிறாரு நம்ம சுவாமி முகுந்தன். அது ப்ரிப்பேர் பண்ணும்போது ஒரு தடவை உட்காந்து மறுபடியும் பார்த்தேன். அக்யூரேட்டாக சொல்லணும்னு பார்த்தேன். எனக்கு ஒரு நல்ல பேர் அக்யூரேட்டாக சொல்லுவேன். ஏன்னா ஃப்ரெஷ்ஷாக சொல்கிறதில்ல, அப்போ ஞாபகத்துலேருந்து சொல்கிறது இல்லை. அதனால் ஒருத்தவங்க பற்றி தீட்சிதர் வியாக்கியானம் பார்த்தேன். யத்வான்னு இன்னொரு அர்த்தம் சொல்லியிருக்கார். சூப்பராக சொல்லுது. இன்னொரு அர்த்தம் அவர் என்ன சொல்கிறார், அன்றைய தினம் பசுக்களுக்கு நடுவில் இருந்தது போல இன்றைய தினம் பீஷ்மர், துரோணர், கர்ணன், அர்ஜுனன், பாண்டவர்கள் இவர்களுக்கு நடுவில் கண்ணபிரான் இருந்தான். அப்படின்றதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, இதெல்லாம் மாடுகள், அவன் ஒருத்தன் தான் மேய்க்கிறவன்னு தெரியுது. இந்த அர்த்தம் தீட்சிதேந்திரர் சொல்றாரு. பசு சாதிருஷ்யேன தேஷாம் கிருஷ்ண சமக்ஷம் அதிபல்குத்வம் தரிசிதம் என்று இன்னொரு அர்த்தம் எழுதியிருக்கார். தன்னால் அதை கோட்டை விட்டுமே நினச்சேன். அப்பப்போ உங்களுக்கு உபன்யாசம் பண்ணி தான் நாங்கள் படிக்கிறோம். அதனால் நீங்கள்லாம் தான் ஆச்சாரியெல்லாம் உங்களுக்கு தான் பக்தியாக இருக்கும். துரந்தர ஸ்வர்கநிகேதனானாம் துர்யோத்திதே துசரிதோ. அற்புதமாக இருக்கு இந்த அர்த்தம். அதாவது பசுபதி சம்பிரதாயத்தில் பசு பாசம் அப்படிலாம் உண்டு. சைவ சம்பிரதாயத்தில் நாமளும் அந்த பசுக்களை ஒத்துக்கிறோம். நம்மளாம் பசவ பாசிதா என்னங்கிற ஸ்லோகத்தை எடுத்துருக்கோம். இந்த இடத்துல இந்த அர்த்தம் அந்த நிலையை உணர்த்தினான்ங்கிறது சாதாரணம். அதனால தேசியன் என்ன சஜஸ்ட் பண்ணுறாருன்னா, கிருஷ்ணன் முன்னாடி பீஷ்மர், துரோணர், கர்ணன், கிருபர், அஸ்வத்தாமா, தர்மர், பீமன், அர்ஜுனன் எல்லாமே மாடுகள் தான். நாம் இருந்த மாடுகளை போல அவன் கோபாலனா ஒன்றுதான். துரந்தர ஸ்வர்கநிகேதனானாம் துர்யோத்திதே துசரிதோ ரஜோபிஹி ராஜ மத்தியே ரதயூதபானாம் கோஷ்டே பசுனாம் கோபவேஷகாம். அப்போ 2 பக்கமும் சமுத்திரம் மாதிரி சைன்யம். ஒரே இந்த 18 அக்ஷோகினா, ஒரு அக்ஷோகினி கணக்கு ஸ்ட்ராட்டஜி சொன்னால் பயந்து போயிடுவேன். நீங்கள் அப்பேற்பட்ட அளவு 18 அக்ஷோகினி குருக்ஷேத்திரம். நான் போய் குருக்ஷேத்திரத்தை பார்த்து கேட்டேன், இத்தனை பாப்புலேஷன் இருக்குமா இந்த கிரௌண்டில், எங்கே இருந்திருப்பாரு கேட்டேன். அட முட்டாளே, அந்த காலத்தில் இவ்வளோ ஃப்ரீயாக இருந்தும் இடம் இருந்திருக்கு. குருக்ஷேத்திரம் எக்ஸ்டென்சிவாக இருந்திருக்கு. அடிக்கடி நம்ம பெரிய சந்தேகம், திருப்ப உபன்யாசம் பண்ணால் 5 லட்சம் குடிகள் கோகுலத்தில் இருந்தால் 1000 பாடியிலங்கிறான். நம்ம முகுந்தன் அடிக்கடி போயிட்டு வர்றார். 5 லட்சம் பாப்புலேஷன் தாங்குமா அந்த 1000 பாடி? இப்போ இருக்கிற 1000 பாடினா அது ஏரியா எக்ஸ்டென்சிவாக இருந்திருக்கு. இல்லை இன்னும் 5 லட்சத்துக்கு வேறு கணக்கு வேறு சொல்கிறோம். அது வேறு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் கணக்கு. 5 lakhs is equal to only 5,000 ஒரு ஈக்குவேஷன் போட்டு என்ன ரிசர்ச் பண்ணுறோம், அதையே சொல்லிகிட்டே இருப்பான். அதெல்லாம் நம்மளுக்கு குழப்பறதுக்கு, குழம்பினா தான் ஞானம் வருங்கிறதுக்காக. இப்போ என்னாச்சு, சமுத்திர சங்காத நிபேன்ற பானம் கொஞ்சம் தப்பாக பிரிண்ட் பண்ணியிருக்கேன்.
அது சமைச்சுக்கோ, அவசரமாக போடணும் நாழி எடுத்துன்னு. சமுத்திர சங்காத நிபேன்று பாணாம் சைன்யத்வயே சம்பிரதி சம்யதி சம்பிரவருத்தே அஸ்தான காருண்யவசான் நிவృத்தம் தனஞ்சயம் விதசுச்சம் விதேனே. ஸ்லோகம் ரொம்ப சிம்பிள். அந்த வார்த்தைகள் எதுகை மோனை அப்படி வந்துட்டு இருக்கு. தனஞ்சயம் விதசுகம் விதேனே. கவி சிம்மம்னா அவர் தான். அது சிம்மவானத்தை உட்காந்து ஆதிவாபியத்தை கேட்கணும் வந்துருக்கு. காரணமே அதுதான். இந்த பசங்க எல்லாம் உங்களுக்கு நம்ம ஒரு விஷயம் இந்த உபத்தியாக ரொம்ப ஸ்ரத்தையாக நடத்திருக்கோம் நாமன்னு தெரியுது. ஏன்னா இந்த ஐடியா எப்படி தோணும் நாவல் பார்க்க சேஷாதி சுவாமிக்கு. சிம்மவாகனில் பெருமாள் இங்கே வரணும் தேசிகன், இந்த உபன்யாசத்தை கேட்கணும். அது என்னைக்கு கேட்கணும்? தேசிய பிரபலம் முதல் நாளே பண்ணாரோ இல்லை, பூர்த்தி அன்னைக்கு. ஏன்னா கவி சிம்மமாக தான் இருந்து அருளி செய்த யாதவாபிதத்தை இந்த சின்ன பையன் சொன்னாலும் நான் அப்ரூவ் பண்ணுறேன் அதை அப்படின்னு தேசிகன் வந்து சிம்ம வாகனத்தில் தான் எழுந்தி கவி சிம்மம் கேட்குறார். ஸ்லோகம் எப்படி? தனஞ்சயம் விதசுச்சம் விதேனே சமுத்திர சங்காத நிபேன்று போனோம். குமரி முனையில் இந்த பக்கம் அரபிக்கடல், அந்த பக்கம் வங்கக்கடல், ரெண்டும் சேர்ந்து இந்து மகாசமுத்திரம் முக்கடல் சங்கரிச்சு எப்படி ஒருத்தன் பார்த்தா எங்கே பார்த்தாலும் ஜலத்தை பார்த்து பிரபிப்பானோ அப்படி அர்ஜுனன் குருக்ஷேத்திரத்தில் இங்கே பாண்டவ சைன்யம் அங்கே கௌரவ சைன்யம் ரெண்டுத்தையும் பார்த்தான். அந்த ரெண்டுத்தையும் பார்த்த உடனே பயப்படலவன். அந்த விளைவுகளை பார்த்தான். இந்த யுத்தத்தில் பல பேரை நம்ம கொல்ல போகிறோம். நம்ம ஹிட் லிஸ்ட் இருக்கிற யார் யார் பார்த்தா தாத்தா ஆச்சாரியன் மாமா சம்பந்தி ஆடாடா இது தாங்காது. இவாளை கொண்டு என்ன பண்ண போறோம்னு மிஸ்பிளேஸ் சிம்பதி அஸ்தான காருண்ய வசான் நிவர்த்தம். தகாத இடத்துல கருணை கொண்டு அதனால் போர் புரிய மாட்டேன் என்று துயரத்தில் அர்ஜுனன் சொன்னான். அந்த எம்பெருமான் உடனே அந்த அர்ஜுனனுக்கு துயரம் போகும்படியா செய்தார் கீதை உபதேசம் பண்ணி. கீதை உபதேசம் என்ன சொல்றது? 7 ஸ்லோகம் கீதையை சொல்ற, சூப்பரா சொல்ற. தேசியம் தான் முடியும். கீதையில் இருக்கிற முக்கியமான டாபிக் என்ன? எதுக்கு கீதை வந்தது? கீதை அர்ஜுனன் போர் புரிய மாட்டேன்னு சொன்னா அவனை போர் புரிய சொல், அவ்வளவுதானே. அதுல வந்து ஆத்மாவை பத்தி பேச்சு, கர்மயோகம் பேச்சு, ஞான யோகம் பேச்சு, பக்தி யோகம் பேச்சு எல்லாம் தேவையா? யுத்தம் பண்ணா அதான் நல்லதுன்னா முடிஞ்சு போச்சு. அதை விட்டு யுத்தம் பண்ணு, அதான் உனக்கு கர்மா. கர்மயோகம் பண்ணு, கர்மயோகம் பண்ணியானா ஞான யோகத்தை போக, ஞான யோகம் போனால் பக்தி யோகம் வரும், பக்தி யோகத்துக்கு போனால் மோட்சம் வரும் அப்படின்னு கண்ணபிரான்னு சொல்கிறேன். ஏன் அப்படின்னா இந்த மோட்சம் போகிறதுக்கு பக்தி யோகம் தான் பெஸ்ட்டு ரூட்டுங்கிறது உபன்யாசம் பண்ணணும் ஜனங்களுக்கு. அதுக்கு எதுவும் கீசை ஸ்கூல் கிடையாது. அப்போல்லாம் நாவல் பார்க்க சேடாதெல்லாம் இல்லை. உபதேசம் பண்ணுறதுக்கு ஆள் கிடையாது. அவரை பார்த்தார் பெருமாள், கடைச்ச இடத்துல உபதேசம் பண்ணாரு, மாட்டின்னா அர்ஜுனன் சொல்லிவிட்டார். அவனுக்கு எல்லாத்தையும் சொல்லுவோன்னு சொல்கிறார். அது மட்டும் இல்லை, அந்த பக்தி யோகம்ங்கிறது பகவான்கிட்ட பக்தி பண்ணுறது. பக்தி யோகம்ங்கிறது நாமெல்லாம் பக்தி பண்ணுறதும் பக்தி யோகமும் ஒன்றுன்னு நினச்சிடாது. நாம் பண்ணுற பக்தி எல்லாம் கான்ட்ராக்ட் பக்தி. கான்ட்ராக்ட் பக்தினா தெரியுமோ உங்களுக்கு? இப்போல்லாம் ரொம்ப பேர் கான்ட்ராக்ட் ஹஸ்பண்ட் கான்ட்ராக்ட் ஒய்ஃப், 5 வருடம் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருப்போம், 6வது வருடம் பிரிஞ்சிருவோம், அப்படிலாம் இருக்கு. இதே மாதிரி நாம் பகவான்கிட்டையும் கான்ட்ராக்ட் பக்தி வச்சுருக்கோம். என்ன கான்ட்ராக்ட் பக்தி? என் பிள்ளைக்கு பிஇ சீட் கிடைக்கிற வரைக்கும் கோயிலுக்கு வரேன், மறுபடியும் அவன் பரீட்சை எழுதி ஃபெயில் ஆகிடுவான் போல இருந்தால் அப்புறம் வருவோம், அடுத்த கான்ட்ராக்டை ஓப்பன் பண்ணுவோம். அதில் நம்மளதெல்லாம் கான்ட்ராக்ட் பக்தி. இது பக்தி என்று நினைக்காதீர்கள். கோயில் வாசலில் செருப்பை கட்டி போட்டு இப்படி இருவா. எந்த கோயிலை கட்டாலும் சில பேர் எம்பார் சொன்னார் சொல்வார். அதாவது அந்த சேப்பங்கிழங்கு இலை தெரியுமா? அந்த சேப்பங்கிழங்கு இலையை கட் பண்ணுறதுக்கு கத்தியே வேண்டாம், கையாலே கழுவிடலாம். இந்த சேப்பங்கிழங்கு இலையில கரபிது பண்ணுவா. வெஜிடபிள் ரொம்ப நல்லா இருக்கும். 5 ஸ்டார் ஹோட்டலில் பெரிய டிஷ்ஷாக அது. நம்ம பாட்டிகள்லாம் அந்த காலத்தில் ஆற்றுல சேப்பங்கிழங்கு இலை ஒன்றும் இல்லைன்னா சேப்பங்கிழங்கு இலையை வச்சு ஒரு கரபிது பண்ணி போட்டுருவா. அந்த சேப்பங்கிழங்கு இலையை கட் பண்ணுறதுக்கு எந்த கத்தியும் பண்ணும். அது மாதிரி இந்த மனுஷன் பண்ணுற கிடத்து எந்த தேவதையும் காப்பாற்றும். அதனால கொஞ்ச நாள் சாய்பாபாட்ட போவான், கொஞ்ச நாள் நாகூர் தர்கா போவான், கொஞ்ச நாள் வேளாங்கண்ணி போவான், கொஞ்ச நாள் பிள்ளையார போவான், இந்த பிள்ளையார் போற்றர் பிள்ளையார் இப்படி மாற்றிட்டே இருப்பான். ஏன்னா இவன் மனுஷனுக்கு துக்கம் ஜாஸ்தி. எத்தத்தின்னா பித்தம் தெளிவுங்கிற கேஸ். ஆகையினால அவன் எந்த இதை காப்பாற்றுவோம் ஆபத்து போயிட்டுப்போன்னு கரத்தில் போட்டுன்னு போயிடுவான். அது பக்தி இல்லை. பக்தி என்பது என்ன சொல்ற சங்கர பகவத் போதார். பிரிஞ்சு போன கணவன் ரொம்ப ஆசை, அவன்ட்டு ஆஃபீஸ் போயிருக்கான். அந்த கணவனை புது மனைவி ஆசை மனைவி அவன் வரவே எதிர்பார்த்து காத்திருப்பது போலவே அன்போட பகவானை தியானம் பண்ணுவது பக்தி என்று பகவத் பாதரே டெபினேஷன் கொடுக்கிறார். பக்தி இதை பக்தியை பற்றி நிறைய சுவாமி எம்பெருமானார் சாதிக்கிறார். பக்தி எப்படி இருக்கணும்னா, ஒரு பானை, அந்த பானையில் ஓட்டை நடுவில், அது கேபிலரி டிப் சின்ன ஓட்டை, அந்த பாலையில் எண்ணெயை குத்தி வச்சிடும். அப்புறம் அந்த எண்ணெய் அந்த ஓட்டை வழியாக சுட்டிகிட்டே இருக்கும். அந்த மாதிரி எம்பெருமானை பற்றி எண்ணாலைகள் சுட்டிகிட்டே இருக்கும். தைல தாராவது அவிச்சின்ன ஸ்மிருதி சந்தானம்னு டெக்னிக்காக சொல்வார் விஜயராகவாச்சார் சுவாமி கேட்டா சிவாஷ். தைல தாராவது அவிச்சின்ன ஸ்மிருதி, அதான் சிம்பிளாக சொல்கிறோம்.
ஒரு பானையில் சின்ன ஓட்டை பண்ணி அதில் எண்ணெயை குத்தணும். நெய்யை குத்தினா இருக்கும். நெய்யை குத்தினா உறைஞ்சி போய் பத்திரமா மேலேயே இருக்கும். நம்ம மாதிரி எண்ணெய் ஊற்றி நல்ல எண்ணெய் தான் மெட்டில் கொட்டிட்டு, தேங்காய் எண்ணெய் கூட சரிப்பட்டது. அதுக்காக தைலம்னு சொல்கிறாங்க. அது நல்ல எண்ணெயை குத்தினா தான் கீழே வரும். தேங்காய் எண்ணெய் குத்தினா உறைஞ்சி போயிடும். ஹைதராபாத்தில் ஆச்சு அடுத்த மாதத்துலேருந்து எண்ணெய் தடவைன்னா பாட்டிலேருந்து இப்படி சோட கீழே கொட்டினா வராது. அது நெய் கேட்கவே வேண்டாம். அந்த நல்லெண்ணெய் எப்படி அந்த ஓட்டை வழியாக மெல்ல சுட்டுமோ அப்படி எம்பெருமானுடைய நினைவு சுட்டின்றே நிரந்தரம் நினைப்பதாக நீ நினைக்க வேண்டுமே என்று திருமேசிப்புறம். அப்படி தியானம் பண்றதுக்கு அது பக்தி யோகம். அந்த பக்தி யோகம் ஈஸியா நமக்கு வராது. நாம தான் கான்ட்ராக்ட் லெவல். பகவானுக்காகவே பகவானை லவ் பண்ற லெவல் வரணும். அது எப்போ வரும்னா நாம பகவானை விட்டு தனிச்சிருக்க முடியாது, நம்ம பட்டு தெரிஞ்சாதான் வரும். நாம் யார் என்று இன்னும் நமக்கு கஸ்துவம் குத ஆயாத்தகன்னு கேட்கறாரு. யாரியா நீ, எங்கே இருந்து வந்து பெரிய கொஸ்டின் ஆன்சரே நம்ம கிட்ட இல்லை. நாம் யாருன்னா நான் கருணாகரன், 120 சென்டிமீட்டர் உயரம், இடுக்கு பல்லு, வெல்வு கலர் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். நானா கருணாகரன் இல்லை. இதெல்லாம் என் உடம்பு. நான் வேற, இறைவனுக்காக ஏற்பட்டவன், இறைவனுக்கே அடிமை அப்படின்ற எண்ணம் ஊறணும். அதுக்கு நம்மை பற்றி தெரிஞ்சுக்கணும். அதுக்கு ஞான யோகம் வேணும். ஞான யோகம் என்பது வைஷ்ணவ சம்பிரதாயத்துப்படி ஆத்மாவை, நம்ம ஆத்மாவை நாம் உணர்வு, நம்ம ஆத்மாவை நாம் நேரே பார்ப்பது போல உணர்வது ஞான யோகம். அந்த ஞான யோகம் கைவந்தால் தான் பக்தி யோகத்துக்கு லாய்க்கலாம். ஏன்னா நம்ம பகவானுடைய உடம்பு, பகவானுடைய தரிச்சிருக்கக்கூடியான்னு ஃபீலிங் வந்தால் தான் பகவான்கிட்ட அபாரமான லவ் வரும். அந்த லவ் வரணும் அப்படின்னா நம்ம தெரிஞ்சுக்கணும், நம்மையும் பகவானையும். நம்ம தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு அடிப்படை தேவை நம்ம ஏற்பட்ட கடமைகளை பலனை எதிர்பார்க்காமல் பகவானுடைய திருப்திக்காக செய்யறோம்னு செய்யணும். அதுக்கு கர்மயோகம். அந்த கர்மயோகத்தை அர்ஜுன்கிட்ட பண்ண சொல்றான். இந்த கர்மயோகம் தான்டா விதை. இந்த விதையை ஞாபகத்தில் விட்டு மோட்ச யோகம், மோட்சத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும். அந்த பக்தி யோகத்தை பத்தி பகவான் சொல்ற, தேசியனை சொல்றார், அவர் தான் சொல்ல முடியும். பலாதபி ஸ்வாதுதம பிரரோகம் புரோத்சாகனே சகிரிவோத்யதஸ்தஹ ஜகத்ஹிதார்த்தாய ஜகோதயாவான் அந்நீர விக்யேயம் அனன்ய தர்மம். இந்த பக்தி யோகம் இருக்கே, அந்த பக்தி யோகம் பண்ணும் பொழுது அவ்வளவு சந்தோஷம் இருக்கும். எவ்வளவு சந்தோஷம். ஒரு எண்டில் ஒரு பேட்ஸ்மேன் விராட் கோலி, அவன் பாடு 4 6 அடிச்சுட்டு இருக்கான். எதிர்த்த எண்டில் ஸ்டம்ப் 6 போயிட்டே இருக்கு. பவுலர் பண்ணுறான், ஒரு வராமல் போகிறான், அந்த பேட்ஸ்மேன் போயிட்டே இருக்கான். அதுக்குள்ள இந்த 6 அடிக்கிற பேட்ஸ்மேனுக்கு எவ்வளோ ஆனந்தம் இருக்கும். அதே மாதிரி இந்த சம்சாரத்தில் சினிமாவை பார்த்து, ட்ராமாவை பார்த்து, அதை பார்த்து, இதை பார்த்து கஷ்டப்படுற வாழ்க்கை நடுவில் நாம் பகவானை தியானம் படித்தா எவ்வளோ மஜா இருக்கும். அதனால பக்தி யோகம் இங்கே பண்ணும் பொழுதும் ஆனந்தமாக இருக்கும். வைகுண்ட லோகம் தான் அதுக்கு பலன். வைகுண்டத்தில் போய் பகவானை பார்ப்பதை விட இங்கே ஆனந்தமாக இருக்கும். அது இது ரொம்ப நல்லா ரியலைஸ் பண்ணணும். அதுக்கு ஜாஸ்தி சொல்ல முடியாது, டைம் இல்லை. அதாவது இந்த காலத்தில் சொல்கிறா, லவ் அஃபேர்னு ஒன்று, மேரேஜ்னு ஒன்று. கல்யாணத்துக்கு முன்னாடி காதலியே நினச்சி உருகி எப்போ வருவாளோ, எப்போ போவளோ, எப்படி பேசுவாளோ, டெலிஃபோனில் மாதக்கணக்காக பேசி செல் பில்லே லட்சம் வரைக்கும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கல்யாணம் மட்டும் பேசுகிறதே கிடையாது. எப்படா பேசி ஒருத்தரமாக இருக்கு அப்படிங்கிறான். அதனால் கல்யாணத்தை விட காதல் பெட்டர். அது மாதிரி மோட்சத்தை விட பக்தி பெட்டர். அவ்வளோதான் விஷயம் கொடுக்கும். பலாதபி சுவாதுதம பிரரோகம் புரோத்சாகனே, தேசியன்னு சொல்கிறா, அது அற்புதமான வார்த்தை. பலாதபி சுவாதுதம பிரரோகம். வைகுண்டத்தில் போய் அனுபவிக்கலன்னு பெரிய விஷயம். ஒழுங்காக தான் எல்லாரும். ஏன் இப்படி யாரு காதலில் இவ்வளோ கூறுகிறான்? கல்யாணம்னே ஏன் விட்டுடுறான்னா, நம்ம காய்ட்டா கிடச்சிட்டா, ஒய்ஃபு ஹஸ்பண்ட் கிடச்சிட்டாரு அலட்சியம். கையில் மேட்ரு கிடச்சினா லட்சியம். நாம போய் திருவேங்கட மலையில் போய் குதிச்சு போகிறோம், ஜெர்கண்டிங்கிறான் அப்படின்னு சொல்கிறான். இருந்தாலும் கஷ்டப்பட்டு போகிறோம். அதே நம்மூர் பெருமாள் சன்னதியில் எத்தனை நாள் வேலை இருங்கிறான், ஓடி வந்துடுறோம் ஒன்று. ஏன்னா அங்கே ஜெருகண்டி சொல்ல மாட்டாங்க. அந்த ஜெருகண்டி சொன்னால் தான் நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். அது மனுஷன் அவ்வளோதான். அதுதான் இந்த பக்தியில் அந்த பக்தி யோகம் பண்ணும்போது இந்த ப்ளஸ் பாயிண்ட். அதே பெருமாள் தான் திருவேங்கடமுடியானுக்கு எவ்வளவு சக்தியோ, எவ்வளவு பவரோ அவ்வளோ பவரும் நம்ம பார்த்து சால கிராமத்துக்கும் உண்டு. அதில் கொஞ்சம் கூட சந்தேகப்படவே வேண்டாம். அழகா சொல்றாரு, நெஞ்சினால் நினைப்பான் எவன் அவனாகும் நீள்கடல் வண்ணனே அஞ்சி நீர் அவர் இவர் என்று கூழே என்மின். நெஞ்சினால் நினைப்பான் எவன் அவனாகும் நீள்கடல் வண்ணனே. டேப்பா அவன் இவன் நினைக்காத. நீ உங்காத்தில் பூஜைப்பட்டுற பெருமாளும் சாட்சா திவ்யதேச பெருமாள் தான். ஆகல உங்க ஒவ்வொருத்தராத்து பெருமாளையும் ஆழ்வார் மங்களாசாசனம் பண்றாரு, சாட்சா வியாக்கியானாங்க. அது நெஞ்சினால் நினைப்பான் எவன் அவனாகும் நீள்கடல் வண்ணனேங்கிறது அவாவா ஆத்துல அவாவா பெரியவா பரம்பரையா பூஜை பண்ணிட்டு வந்த பெருமாளை ஆழ்வார் மங்களாசாசனம். 108 திவ்யத்தில் ஒன்னான்னு கேட்டா எங்க பெருமாள் நம்பாத்து பெருமாளும் 108ல் 1. அது நம்பிக்கை வரணும்.
அது போட்டோம். ஆனால் இந்த பக்தி யோகம் பண்ணும்போது இருக்கிற ஆனந்தம் மோட்சத்தை விட ரொம்ப ஆனந்தமா இருக்குமா. அப்பேற்பட்ட பக்தி யோகத்தை அர்ஜுனனுக்கு உலகத்துக்கு நல்லது சொல்வதற்காக அர்ஜுனனை சாக்கிட்டு கீதை மூலம் உபதேசம் பண்ணினான். உபக்ரபூதாம் ஸ்ருதிவல்லரீணாம் உபாஸ்துஷ்யன் உபதேசமுத்ராம் நகாம்சிபி க்ஷிப்ததமக்கலங்காம் நாதஸ்ய பார்த்தோ நதபூர்வபாகா. கைகுப்பி அர்ஜுனன் கண்ணபிரான் உபதேசத்தை கேட்டுட்டே இருந்தான். உபதேசம் என்ன சொன்னான்னு புரியுதோ புரியலையோ, அவன் கை வச்சது ஞான முத்திரை. அதில் இருக்கக்கூடிய அந்த நகத்திலேருந்து வர ஒளிக்கற்றைகள் அதுவே இவன் இருட்ட போக்கடிச்சு. அப்படிப்பட்ட ஆச்சாரியனா இருந்தான் பகவான். அப்படி வணக்கத்தோட கேட்டான். படத்தில் பார்த்துக்குவோம், இன்னும் நல்லா அடுத்த படத்தில் நாதஸ்ய பார்த்தோ நதபூர்வபாகா. கீதையில் என்ன சொன்னான்? ஹோல் கீதையை ஒரே ஸ்லோகத்தில் தேசிகன் சாதிச்சிருக்கார். தாத்பரிய சந்திரிகையில் தாத்பரிய சந்திரிகைன்னு ராமானுஜருடைய கீதா பாஷ்யத்துக்கு தேசிகன் கமெண்டரி ஸ்கொயர் அது கமெண்டரி டு தி பவர் 2. ராமானுஜர் கமெண்டரி எழுதினார். அந்த கமெண்டரியில் எவ்வளவு ரகசியம் பொதிஞ்சிருக்குன்னு விளக்குவதற்கு அது சிம்பிள் தான், ஈஸியாக புரியும். ஈஸியாக புரிஞ்சுட்டு நினச்சிக்காத, அதுக்குள்ளே இவ்வளோ விஷயம் இருக்குது காண்பிக்கிறதுக்கு தேசிகன் ஒரு கமெண்டரி எழுதினார். அது கஷ்டவங்களாம் எழுதலை உண்மையிலேயே. அது ரெண்டாவது கமெண்டரி டு தி பவர் 2. அதனுடைய முடிவில் தேசிகன் கீதை என்ன சொல்கிறார், நான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்கிறேன். முதல் அத்தியாயத்தினால அர்ஜுனன் துக்கம் சொன்னால் சிஷ்யனுடைய குழப்பம். ரெண்டாவது அத்தியாயத்தில் குழப்பம் நீங்குவதற்கு வழி ஆத்மா வேறு உடம்பு வேறுன்னு விளக்கினான். மூணாவது அத்தியாயத்தில் அப்பா இந்த ஆத்மா வேறு உடம்பு வேறுன்னு தெரிஞ்சப்பறம் ஆத்ம ஞானம் நன்கு நிலைப்பதற்கு கர்மயோகம் பண்ணணும்னு சொன்னான். அந்த கர்மயோகத்தினுடைய வகைகள் என்ன அப்படின்னு 4வது அத்தியாயத்தில் சொன்னான். 5வது அத்தியாயத்தில் அந்த கர்மயோகம் ரொம்ப சுலபம், அதை பண்ணாமல் டபாலும் ஞான யோகத்துக்கு போகிறேன்னு நினச்சிக்காதேன்னு விளக்கினான். 6வது அத்தியாயத்தில் ஞான யோகம் எப்படி பண்ணணும், தியானம் எப்படி பண்ணணும், ஆத்மா எப்படி உணரணும், ரியலைஸ் பண்ணுற ஸ்டேஜ் என்னன்னு சொன்னான். 7வது அத்தியாயத்தில் இந்த ஞான யோகத்தை பண்ணினவரும் பக்தி யோகத்துக்கு வந்தானா என்ன செல்வத்தை எதிர்பார்த்து பக்தி யோகம் பண்ணலாம், என்ன பலனுக்கு பண்ணலான்னு சொன்னான். 8வது அத்தியாயத்தில் அவர்கள் எப்படி உபாசிக்கணும்னு சொன்னான். 9வது அத்தியாயத்தில் பக்தி யோகமாகிற ராஜ விதியை சொன்னான். 10வது அத்தியாயத்தில் பக்தி பகவான் நன்கு வளர்வதற்கு அவன் பெருமைகளை சொன்னான். 11வது அத்தியாயத்தில் அர்ஜுனன் ஆசைப்பட்டபடி அந்த பெருமையெல்லாம் தங்கிட்ட இருக்கிறதுக்காக விஸ்வரூபம் காண்பிச்சான். 12வது அத்தியாயத்தில் பக்தியில் உள்ள பல படிகளை சொன்னான். 13வது அத்தியாயத்தில் இது வரைக்கும் சொன்னதில் சில தெளிவுகள் வருவதற்காக ஆத்மா சரீரம் இவர்களுக்குள்ள வேற்றுமையை க்ஷேத்திர விபாகம்னு சொல்லி காண்பிச்சான். 14வது அத்தியாயத்தில் அப்பா மனிதர்களுக்கு முக்குணத்தில் சத்வகுணம் ரஜோகுணம் தமோகுணம் இன்ஃப்ளூயன்ஸில் போகிறா அப்படின்னு சத்வகுணம் என்ன செய்யும், தமோகுணம் எப்படி இருக்கும், ரஜோகுணம் எப்படி இருக்கும் டிஃபைன் பண்ணி காண்பிச்சான். அதற்கப்புறம் 16வது அத்தியாயத்தில் தான் எல்லாத்துக்கும் உயர்ந்த புருஷோத்தமன் என்று தன் மேன்மையை சொன்னான். அதுக்கப்புறம் எம்பெருமான் அர்ஜுனனுக்காக 16வது அத்தியாயத்தில் சிலர் தெய்வ சம்பத்து உடையவர்கள், சிலர் அசுர பிரிவுகள், தெய்வ பிரிவு எப்படி இருப்பா, அசுர பிரிவுகள் எப்படி இருப்பான்னு விளக்கினான். நாம் எந்தில் இருப்போம்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. அதுக்கப்புறம் ஸ்ரத்தை வச்சிருக்கா மனுஷியார், ரொம்ப ஸ்ரத்தையோட காரியம் பண்ணுறா. அப்பேரண்டாக சில பேர் ஸ்ரத்தை வச்சிருவா, உண்மையாக சின்சியராக முடிக்க மாட்டா. சில பேருக்கு அதுவும் இல்லாமல் இருக்கும், சில பேருக்கு நல்ல ஸ்ரத்தை இருக்கும். அதில் ஸ்ரத்தை எத்தனை வகைப்படும், தாமச ஸ்ரத்தை, ராஜச ஸ்ரத்தை, சாத்திக ஸ்ரத்தையெல்லாம் விளக்கினான். 18வது இதெல்லாம் நன்னா பண்ண முடியாத, ஒன்றுமே பண்ண முடியாத தவிக்கிறனி, பேசாமல் என்ன பிடிச்சிக்கோ, நான் உன்னை காப்பாற்றி இந்த பக்தி யோகத்தை எனக்கு அனுஷ்டிக்கப்படியாக பண்ணி என் திருவடியில் சேர்த்துப்பேன், உன் பாபத்தை எல்லாம் விடுவிப்பேன், டோன்ட் வரின்னு. அவ்வளோதான் கீதா சொன்னேன். கீதாசாரம் மளிகை கடையில் போட்டிருக்கான், எதை கொண்டு வந்தா எங்கேயே கொண்டு போகிறான்னு. இந்த மளிகை கடையில் எதையும் எடுத்துன்னு போகாதேங்கிறதுக்காக போட்டிருக்கான். அதை நம்பாத இதுதான் கரெக்ட். கபித்வஜஸ்தஸ்ய விபோர பஷ்யத் ததர்ப்பிதம் சக்ஷுரவாப்ய திவ்யம் விரிஞ்சி புரைர்பிதுர்நிரீக்ஷம் விஸ்வாஸ்ரயம் ரூபமசேஷமூர்த்தேகே. தான் எல்லாப்படியும் இருப்பதனால தனக்குள்ளே எல்லாரும் அடங்கி இருக்கா என்பதை தன்னுடைய பெரிய விஸ்வரூபம் எடுத்து அர்ஜுனனுக்கு அதை பார்ப்பதற்கு ஏற்ற பவருடைய திவ்ய கண்ணை கொடுத்து காண்பிச்சான். அற்புதமாக வர்ணிக்கிறார். தஸ்மின் அபிவ்யாப்த சமஸ்த லோகே சதத் ஸ்வரூபேண விகல்பியமானே விளம்பிதான் கோபுரதாரி பிம்பைஹி தேவான் விபோரைக்ஷத தெய்வ தேகே. அந்த எம்பெருமானுடைய விஸ்வரூபத்தில் பல தேவர்களை பார்த்தான். இந்த தேவர்கள்லாம் ஒன்றும் செய்யல, ஏன்னா இவாளையும் நான் தான் தாயின் இருக்கேன்னு பகவான் காண்பிச்சான். இந்த தேவர்கள்லாம் கோபுர பொம்மைகள் என்று பகவான் காண்பிச்சான். கோபுர பொம்மைகள்லாம் கோபுரம் தாங்குறோம் வச்சிருக்கோம், அது ஒன்றும் செய்யறதில்லை. நாம் அப்படித்தான், நாங்கள் தான் இந்த ஆஃபீஸை தாங்குறோம், ஆஃபீஸில் போடுவான்னு நினச்சிட்டு இருக்கா. நான் தான் இந்த வீட்டை தாங்குறேன் அம்மாக்கள் நினச்சிட்டு இருக்கா.
நான் தான் இந்த இன்ஸ்டிடியூட்டே தாங்கிறேன்னு நினைக்கிறேன். ஒருத்தரும் தாங்கலை, அவன் தான் தாங்கிறான்னு தெரிஞ்சுட்டா போதும். அந்த விஸ்வரூபம் தான் காண்பிச்சுன்னு அழகாக சொல்கிறார். அதற்கப்புறம் இப்படி எம்பெருமான் அர்ஜுனனுக்கு கீதையை சொல்லி தெளிவு பண்ணி யுத்தம் பண்ண வச்சான். யுத்தம் நடந்தது. இன்னொரு முக்கிய காரியம் பண்ணினான். கண்ணபிரான் அர்ஜுனுக்கு சாரதியாக இருக்கான். ஆயுதம் எடுக்க மாட்டேன்னு சொல்லம் பண்ணியிருக்கான்னு பீஷ்மர்கிட்ட சொன்னான். பீஷ்மர் சொன்னார், அவனை நான் ஆயுதம் எடுக்க வைக்கிறேன் பார் அப்படி. கண்ணபிரான் ஆயுதம் எடுக்க மாட்டேன்னு சபதம். பீஷ்மர் கண்ணனை ஆயுதம் எடுக்க வைக்கிறேன்னு சபதம். யுத்தம் நடந்தது. முதல் நாள் கௌரவ சைன்யம் வெற்றி. பாண்டவ சைன்யத்துக்கு ரொம்ப கஷ்டம். இப்போலாம் டிவியில் மேட்ச் ஃபர்ஸ்ட் செஷன் யாருக்கு, செகண்ட் செஷன் யாருக்கு போடுறாரு. ஃபர்ஸ்ட் செஷன் வெஸ்ட் இண்டீஸ், செகண்ட் செஷன் இந்தியா, அப்படி மாறி மாறி வரும். முதல் நாள் யுத்தத்தில் கௌரவ சைன்யம் பவர்ஃபுல்லாக அடித்து கட்டி பிடித்து. ஆனால் ரெண்டாவது நாள் யுத்தத்தில் அர்ஜுனன் தர்மர் ரொம்ப கோவிச்சினான். ஒன்றை நம்பி யுத்தம் பண்ணுறேன், நீ சரியாக பண்ணேன்னு வெச்சார். அர்ஜுனனுக்கு தீவிரமாக யுத்தம் பண்ணினான். ஆனால் பாண்டவ சைன்யத்து அப்பரகன். அதை பார்த்தான் துரியோதனன். ராத்திரி பீஷ்மர கண்ணா போயிடான்னு வச்சான். என்ன சேனாபதி சரியாக பண்ணு, நாளைக்கு பாருன்னா பிரமாணம் யுத்தம் பண்ணு. பாண்டவ சைன்யம் தத்தளிக்கிறது. அப்போ அர்ஜுனன் தேரை கொண்டு பீஷ்ம பிள்ளாடி நிறுத்தி, தாத்தா அடிடா, இவரை நம்ம ஒழிச்சுருவ போட்டிருக்கு இன்னைக்குன்னு கண்ணை நிறுத்தினார். அடிங்கிறார், அடிக்கிறான். ஆனால் மனசு வரல. ஃபுல்லாக யுத்தம் பண்ணலவன். இவர் தான் முதல்ல வில் பிடிக்க கற்றுக் கொடுத்தார், இவர் தான் பானம் வைக்க கற்றுக் கொடுத்தார். இவரப்போ அடிக்கிறதான கீதை கேட்ட அப்புறமும் அவன் அப்படி கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டே இருக்கான் அந்த மேட்டரில். ஆனால் அவரும் அடிக்கிறார். அவனை மட்டும் இல்லை, கண்ணனையும் அடிக்கிறார். கார்த்தால கிருஷ்ணாயனமா கபலபத்ராட்சாயனமா சாலகிராம அர்ச்சனை போட்டு வந்து இப்போ பானமாக போட்டு அடிக்கிறார். இதுவும் கிருஷ்ணாயனமான்னு அடிக்கிறார். அதுவும் அர்ச்சனை தான் பண்ணுறார். இதுவும் கர்மயோகங்கிறார். பகவான் சொன்னான், பார்த்தான், இது சரிப்பட்டு வராது போல இருக்கு. அட்ரான்னு நான் மாட்டேன், உன்னை நம்பி பயனில்லை, நானே பண்ணுறேன் அப்படின்னா. ஆயுதம் எடுக்க மாட்டேன்னு சபதத்தை விட்டு அப்படி நினைச்சான். கையை தூக்கினா சக்கரம் வந்துடுச்சு. தேசியம் சாதிக்கிறார். யுத்தத்தில் எதிரிகளை அடிக்க மாட்டேன்னு ரிட்டையர்மெண்ட் கொடுத்து லீவு கொடுத்து வச்சிருந்த சக்கரத்தை லீவில் அஃபீஷியல் டியூட்டிக்கு கூப்பிட்டார் பகவான். லீவில் டியூட்டி கூட்ட என்ன சௌகரியன்னு கேட்டால் அவளே சார்ஜ் கொடுக்கணும். எங்கள் பாஸ் ஒரு தான் சொன்னார், நான் போகணும் விடுவூருக்கு, எங்கள் அப்பா இதுக்கோ போகணும்னு சொன்னேன். அவர் ரொம்ப நல்லவர், முஸ்லீம், பிரியமானவர் என்கிட்ட. அவர் சொன்னார், இப்போ போகக்கூடாது, ஆனால் உனக்கு சௌகரியம் இப்போ நான் 4ஆம் தேதி எத்தனை நாள் இருக்கணும் அது வரைக்கும், அதுக்கப்புறம் அவர் தந்தி அடிக்கிறேன் ஒன்று அர்ஜென்ட்டாக வர சொல்லி அந்த ஃப்ளைட் கொடுத்துருவோம் வந்துடும், உனக்கு சௌகரியப்பாட்டு போயிட்டு வந்துட்டு. அந்த மாதிரி பகவான் அந்த ஆயுதத்தை அப்படியே வச்சிருக்கான். லிஸ்ட்டில் கொடுத்து ஒன்றும் பண்ணப்படாதுன்னு வச்சிருந்தான். பீஷ்மர் அடிக்கிறது நினச்ச உடனே கையில் வந்துடுச்சு. அந்த கையில் சக்கரத்தை எடுத்துட்டு பீஷ்மரை தானே கொள்றேன்னு போகிறான். நிவர்த்திதம் வைரிஜனோபமர்தாத் ன்யஸ்தம் ரதே சக்கரமுபாததானஹ நத பிரதிஜ்ஞா அனுபரோதஹேதோ ஆத்ம பிரதிஜ்ஞாமஜஹ ஸ்வதந்திரஹ. அப்படி கையில் சக்கரத்தை எடுத்தா நேரம் பீஷ்மரை தாக்கப்போம். என்ன நினச்சிட்டு இருக்கீர், நான் இருக்கிற பாண்டவ ஒழிக்கிறதா பார் அப்படின்னா. உடனே பீஷ்மர் வில்ல கொள்ளப்பட்டார். கோவிந்தா புண்டரீகேக்ஷா நீனே வா, நீனே நோக்கணும்னு கை கூப்பினார். அதான் அர்ஜுனன் ஓடி வந்தான். அநியாயமா போச்சு. எத்தனை கேமரா கிளிக் ஆகிட்டு தெரியுமா, அத்தனை டிவி வந்திருக்கு. ஏன்னா பீஷ்மர் பிரதிஜை பண்ணியிருக்கார், கண்ணபிரான் ஆயுதம் எடுக்க வைக்கிறேன்னு. கண்ணபிரான் ஆயுதம் எடுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கார். அதை பற்றி கிருஷ்ணன் கேட்டா, என்ன நினைக்கிற கிருஷ்ணா, உனக்கு சேலஞ்ச் பண்ணிருக்காரு பீஷ்மர் தாத்தா, உன்னை ஆயுதம் எடுக்க வைக்கிறேன்னு சொல்றாரு, அதை பற்றி என்ன நினைக்கிறேன்னு கேட்டா, காலம் பதில் சொல்லுன்ட்டான் அந்த டிவிக்கெல்லாம் பகவான். அந்த டிவிக்காரெல்லாம் ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்கான். இப்போ கண்ணபிரான் எடுத்துகிட்டு வந்துட்டாருன்னா பதுங்கி போயிடுது. அதுக்காக பின்னாடி அர்ஜுனன் காலை பிடிக்கிறான், வேண்டாம் நான் யுத்தம் பண்ணுறேன், நீ பண்ணுறியா சரி அப்படின்னு பகவான் உட்காட்டார். இந்த ட்ராமா எதுக்கு போட்டார்னா, பீஷ்மருடைய பிரதிஜையை காப்பாற்றுவதற்கு தன் பிரதிஜையை கைவிட்டார். ஸ்வநிகம மபகாயமத் பிரதிஜாம் ரிதமதிகர்த்தும் அவப்ளுதோ ரதஸ்தா என்று பீஷ்மர் பாகவதத்தில் இந்த காட்சியை நினைச்சு தனக்காக கண்ணன் செய்த பெரும். தன் அடியார் பிரதிஜையை காப்பாற்ற தன் பிரதிஜையை கைவிட்டான். இவ்வளவுதான் பாரதத்தில் எல்லாரும் சொல்லிடுவா. அப்புறம் நான் ஒரு விஷயம் சொல்றேன், கேட்டுக்கோ, எக்ஸ்ட்ரா ஆத்தன்டிக்கா சொல்றான்னு. அன்னைக்கு ராத்திரி டிவி கேமராக்காரெல்லாம் வந்தா கிருஷ்ண கிட்ட. மான் அர்ஜுனன் பக்கத்தில் இருக்கான். பாரி பிரதிகை தோத்து போயிட்டாரு கிருஷ்ண பத்தி அர்ஜுனன். அர்ஜுனன் சொன்னா அதெல்லாம் கணக்கில் பேசக்கூடாது, அவர் இம்பல்ஸா போயிட்டார், அவர் பண்ணணும்னு பண்ணலை, ஆகினால் அது பிரதிகை விட்டது ஆகாது. ஏகாசி உபவாசத்திலே இருக்கார், சாப்பிட்டா தேவையில்ல போல அப்படின்னு சொல்லிவிட்டார். அங்கேருந்து காஃபி எடுத்துட்டு வந்தா வேண்டான்னு விட்டார். அதெல்லாம் பிரதிகை போயிடுத்து அர்த்தமா? தூக்கினார் ஆயத்தோ, அவரை விட்டார். உடனே ஒரு ஒரு ஆத்திர ஒரு நிமிஷத்தில் போயிட்டார். அதனால பிரதிகை விட்டாரு சொல்லக்கூடாது விட்டான். மேப்பரெல்லாம் போட்டான். போட்ட உடனே கிருஷ்ணன் பார்த்தார், எதிராக ஆபத்தா இப்படி கெடுத்துப்பட்டானே காரியத்தைன்னு. மறுபடியும் 9ஆவது நாள் யுத்தம், 2ஆம் தடவை. அன்னைக்கு பீஷ்மர் பதமா யுத்தம் பண்ணார். அர்ஜுனான்னார், அடிக்கிறேன் மாட்ட நானே போறேன்னு ஆயுதத்தை எடுத்தார். 2ஆவது எடுத்துட்டார். டைட்ரேஷன் 2 வேலையும் வந்துடுச்சுன்னா அதான் கன்சிஸ்டன்ட், நம்ம தான் தெரிப்பேன். அதெல்லாம் அவரே ஆயுதத்தை எடுத்ததா 2 தடவை எடுத்திருக்காரு. பாரதத்தில் நல்லா உள்ள பார்த்து பார்த்தா அது தெரியும்.
அப்படி தன் பிரதிஜையை கைவிட்டு பீஷ்மருடைய பிரதிஜையை நிறைவேற்றி பக்தர்கள் பிரதிஜையை நிறைவேற்றுவான் தன் பிரதிஜையை விட்டு என்பதை நிரூபிச்சான் பகவான் என்று பாரதத்தில் நாம் அனுபவிக்க வேண்டிய குணத்தை சொல்றேன். விஷத் பிரயுக்தம் துரபோகமஸ்திரம் புஜாந்தராளேன விபு பிரதிச்சன்னே. யாரோ ஒருத்தர் உன்யாசி இன்னொருத்தர் வேற கேட்கிறாப்போ விதாய வைகல்பிக வைஜயத்தி பிரசாதிதம் பிராணயதி ஸ்ம பார்த்தம். பகதத்தன் ஒருத்தன் நரகாசுரன் பிள்ளையாண்டான். அவன் நரகாசுரன் வாங்கி வச்சிருக்கான் விஷ்ணுவனுடைய அஸ்திரம். அந்த அஸ்திரத்தை யார் மேல போட்டாலும் அவன் போயிடுவான். அது துரியோதனுக்கு தெரியும். அந்த பகதத்திற்கு டபுள் டிஏ கொடுத்து தங்க சைத்தில் வச்சிருக்காங்க. சரியான டைம் பார்த்து அர்ஜுனன் மேல போட்டுருந்தது. அந்த அஸ்திரத்தை எடுத்து பகதத்தன் வரான். அவனுக்கு கேட்ராக்டான். வியாசர் சொல்றாரு, எத்தனை விஷயம் சொல்றார் மகாபாரதத்துக்கு இருந்து நினைச்சு பார்த்தா. கேட்ராக்ட் கண்ணை தூக்கி கட்டியிருக்கான். அந்த காலத்தில் ஆப்ரேஷன் கிடையாது. அதுக்காக வயசாகிடுத்து கேட்ராக்ட் பகதத்தன். அதுக்காக கண்ணை தூக்கின்னு வந்திருக்கான். பாண்டுக்கு ரொம்ப ஃப்ரெண்டு. பாண்டுக்கு ஃப்ரெண்டு பகதத்தன். அவரை லஞ்சம் கொடுத்து சைடில் வச்சிருக்கான் துரியோதன். கிருஷ்ணன் சொல்றா, டே அர்ஜுனா உங்க அப்பா ஃப்ரெண்டு வந்திருக்கான் பாருடா, கேட்ராக்ட் கண்ணை தூக்கி கட்டிருக்கான் பாரு பார்த்து அடின்னு சொல்றார். அதுதான் நடக்குது. அவனை துரியோதன் பின்னாடி சொல்லிட்டு இருக்கான், போடு 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 வைஷ்ணவாசிரத்தை வைஷ்ணவாசிரத்தை போட்டுருக்கான். அந்த அஸ்திரத்தை போட்டா அர்ஜுனன் காலி. அதை எடுத்துட்டான். அந்த அஸ்திரத்தை தூக்கினா அந்த அஸ்திரம் வருது. அர்ஜுனன் நோ பானம் போடுறான். அது சன்னு மீறிண்டு வருது. அப்ப எம்பெருமான் என்ன பண்ணாருன்னா, ஒரு அசாதாரயாமாச பார்த்தமாச்சாத்திய மாதவகா டபால் எழுதுனுட்டான் பகவான். ஒன்னால செய்யப்படுறாரு, நான் போறேன்டாப்பா அப்படின்னு எழுதுண்டா நேரம் அந்த அஸ்திரம் பகவான மார்பில் வந்து விழுந்தா அடுத்த விழும் மாலை ஆயிடுச்சு. பகவான் கையில் கொடுத்துருக்கான். இந்த மாலை இந்த அஸ்திரத்தை யார் மேல போட்டாலும் அவன் அந்த டயத்துல உன்னோட சண்டை போட்டு அப்பதான் அடிக்கொண்டிருக்கான். அதுக்கப்புறம் ஆயுதம் எடுக்காம உட்காந்துருக்காம அல்ல இவன் மேல அது விழுந்த உடனே மாலை ஆயிடுச்சு. அர்ஜுனனை மறைத்து அர்ஜுனனுக்கிட்ட அஸ்திரத்தை அந்த புறத்திலே ஏறிட்டு கொண்டார் அப்படின்னு ஆச்சாரியர் வியாக்கியானம் சொல்றார். திருவாய்மொழி வியாக்கியானம் வீட்டுல சொல்றான், அந்த புறத்திலே ஏறிட்டு கொண்டான். பகவான் அந்த புறம் எங்க இருக்கு? மார்பு தானே. ஒய்ஃப் இருக்கிறது தான் அந்த புறம். அதெல்லாம் பகவான் மார்பில் லட்சுமி இருக்கா. அர்ஜுனனுக்கு இந்த பானத்தை அந்த புறத்திலே ஏற்று கொண்டான் பகவான். அப்படி மாற்றி அர்ஜுனனை காப்பாத்திடும். அது அழகா வருகிற பாரதத்துல என்ன பகவத் வைபவம் வருமோ அந்த இடத்த மட்டும் அப்படி செலக்ட் பண்ணிட்டு போறேன். விஷத் பிரயுக்தம் துரபோகமஸ்திரம் புஜாந்தராளேன விபு பிரதிச்சன் விதாய வைகல்பிக வைஜயந்திம் பிரசாதிதம் பிராணயதி ஸ்ம பார்த்தம். அப்படி முன்னாடி நின்று அர்ஜுனன் மறைச்சின்னு வாங்கிட்டார் பகவான். அதுக்கப்புறம் பெரிய வரலாறு. அதாவது பிள்ளை போயிட்டான். அந்த துக்கத்தில் அர்ஜுனன் தாங்க முடியாமல் தவிக்கிறான். பிள்ளை போனதுக்கு காரணமான ஜெயத்ரதனை நாளை சாயங்காலத்தில் சம்மரிக்கணும், இல்லைன்னா தற்கொலை பண்ணுவேன், ஆத்மஹத்தி பண்ண அக்னி பிரவேசம் பண்ணுவேன்னு சொல்லி சபதம் பண்ணிட்டான். அவனை தேத்துறார். அப்புறம் மெல்ல அவனுக்கு ஞாபகம் வந்து இன்னைக்கு நான் பூஜை பண்ணலேன்னுட்டான். அவன் பாசுபதாஸ்திரம் கொடுத்தா டெய்லி சிவ பூஜை பண்ணுவான். தேவாரம்பாடி சிவ பூஜை பண்ணுவோன்னு அழகமனவாள பெருமாள் சாதிப்பார். அது மாதிரி தினம் அவன் பூஜை பண்ண அவனுடைய இது அப்படி பண்ணிருக்கான். அவன் சொன்னான், இன்னைக்கு பண்ணலையே பாசுபதாஸ்திரம் கொடுத்தவரை, நாளைக்கு அவர் ஹெல்ப் வேணுமே, இப்போ எப்படி பண்ணுவேன்னா என்கிட்ட ஒருத்தர் கேட்டார், பிள்ளை போன தீட்டில் எப்படி சாமி பூஜை பண்ணலான்னு கேட்டார். அது கேள்வி பிள்ளை வைதிகள் நிறைய இருக்கா. அதான் பிள்ளை போயிட்டான்னா தீட்டு தானே எப்படி திருவாராதனம் பண்ணுறேங்கிறான், பூஜை பண்ணுறேங்கிறான் அப்படின்னு பிரசன்னா கூட கேட்பார். கேட்க மாட்டேன். ஏன்னா க்ஷத்ரியாளுக்கு யுத்தத்தில் தீட்டு கிடையாது. பிராமணாளுக்கு எப்படி காப்பு கட்டிட்டா கோயிலில் அவர் தீட்சிதர் கட்டி விட்டாரா, காப்பு கட்டினாரா தீட்டெல்லாம் கிடையாது, பாதிக்க. அந்த மாதிரி அவளுக்கு அந்த யுத்தம் முடிவுக்கு தீட்டு பாதிக்க. அப்புறம் தான் மற்ற வரும். அதனால் அவன் அந்த பூஜையை பண்ணி யுத்தத்துக்கு போகணும். அந்த நிலைமையில அவன் எப்படி படுறதுன்னு தவிச்சான். பகவான் சொன்னார், இங்கே பண்ணிடா அந்த பூஜை, இங்கே போட்டு எடுத்து அப்படின்னார். அவன் போட்டான். பிரதோஷ காலத்து என்ன பூஜை சிவருமானோ அத்தனையும் அர்ஜுனன் எம்பெருமான் திருவடியில் வச்சான். ஆயிடுத்து. 2 பேரும் படுத்து விட்டான். ராத்திரி ஒரு கனவு. பகவான் அழிச்சுன்னு போறார் நேராக கைலாசத்து. பரமசிவன்ட்ட நாளைக்கு சபதம் நிறைவேற்றணும், நீங்கள் தான் உதவி பண்ணணும் சம்ஹாரமூர்த்தின்னு சொல்கிறார். அத்தனை பேரும் சண்டணும். ஏன்னா அர்ஜுனனுக்கு முன்னாடி ஒரு அடிச்சுட்டே போறார். பார்க்குறான் பின்னாடி பரமேஸ்வரன் தான் பண்ணுறார். அவர்கிட்ட அது வேலையை கொடுக்குறான் பகவான். அங்கே வேணா பரமேஸ்வரன் இருப்பானா. அர்ஜுனன் பார்த்தா பிரபிச்சு போயிட்டான். என்ன புஷ்பங்களை கண்ணபிரான் திருவடியில் சேர்த்திருக்கானோ அத்தனையும் சிவபெருமானுடைய திருமுடியில் பார்த்தான். நிவேசிதாம் தஸ்ய பதேச்ச பூஜாம் நிஷாமிய கங்கா சந்திரமௌளோ. கங்கையை போல கங்கைக்கு போல இவ போட்ட பூ. அந்த புஷ்பங்கள் பார்த்தா நம்ம ஃப்ரெண்டுன்னு நினச்சிக்க கிருஷ்ணன் திருவடியில் வச்ச புஷ்பம் இங்கே தலைமையில் இருக்கு அப்படியே பிரமிச்சு போயிடும். அனன்ய சாமானிய மமஸ்த சக்யு சங்கோச்ச வைதேசிக ஈஸ்வரத்துவம். எம்பெருமானுடைய ஈஸ்வரத்துவமானது அவன் பிரபுவா இருக்கிறது, சர்வேஸ்வரனா இருப்பது, பூலோகத்தில் கிருஷ்ணா பிறந்த போது குறையலை.
திண்ணன் வீடு முழுதும்னு ஒரு திருவாய்மொழி. அவதார காலத்திலும் உன்னுடைய பாரம்பரியம் குறையாதுன்னு ஆழ்வார் சொல்றார். அங்கே ஒரு பாட்டு இருக்கு. அந்த பாட்டையும் பாரத கதையையும் சேர்த்து வச்சு இந்த ஸ்லோகம் சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். திரிவிக்ரமாவதாரம் எடுத்த பகவான், அவன் திருவடியில் பிரம்மா தேத்த தீர்த்தம் கங்கை, அதை தலையில தாங்கிறார் கங்காதரனான பரமேஸ்வரன். அந்த கங்காதரனான பரமேஸ்வரன் இங்க பூஜை பண்ணின புஷ்பத்தையும் கங்கையோட பக்கத்துல வச்சுட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லி ஆழ்வார் பாடுறார். தீர்த்தன் உலகளந்த செவடி மேல் பூந்தாமம் சேர்த்தி அவையே சிவன் முடிமேல் தான் கண்டு பார்த்தன் தெளிந்தொழிந்த பைந்துழாயான் பெருமை பேர்த்து ஒருவரால் பேச கிடந்ததே. அதுதான் சுவாமி தேசிகன் நிவேசிதாம் தஸ்ய பதேச்ச பூஜாம் நிஷாமிய கங்காமிவ சந்திரமுழு. இந்த ஸ்லோகத்துக்கு பல விஷயம் சொல்ல வேண்டியது இருக்கு. தீட்சிதர் ரொம்ப அழகா வியாக்கியானம் பண்ணியிருக்கார். நமக்கு இப்பொழுது அவகாசம் இல்லை, பின்னாடி பெரியவாழ்கிட்ட கேட்டுக்கோ. அனன்ய சாமானிய மமஸ்த சக்ஷு சங்கோஜ வைதேசிகமீஸ்வரத்துவம். அப்புறம் மறுநாளைக்கு அஸ்தபிக்கிறதுக்குள்ள கொள்ளணும் ஜெயத்ரதனை. ரொம்ப பேர் தூரம் வச்சுட்டா ஜெயத்ரதனை. அப்போ அர்ஜுனன் பிரதிக்கு மீற நடக்காது போல நிலை வந்துடுத்து. பகவான் அக்னி பிரவேசம் பண்ணுன்னுட்டான். அர்ஜுனன் அக்னி பிரவேசம் பண்ண போறான். ஆஹா, இனிமே ஆபத்து இல்லை அப்படின்னு நினச்சி பார்க்கலான்னு ஓடி வந்தான். ஜெயத்ரதன் வெளில வந்தான். அப்போ பகவான் அர்ஜுனன் சொன்னார், வந்திருக்கான் பார் அவன் தலையை விட்டு. அஸ்தபிச்சு விடுத்து கிருஷ்ணா, இனிமே பிரதிக்க பண்ணி என்னலாம் பண்ணான். அஸ்தபிக்கலடா, நான் தாண்டா இருட்டை வர வச்சிருக்கேன். என்னுடைய சக்கரத்தால் போட்டிருக்கேன். பெரிய லைட்டு வந்தால் சின்ன லைட்டு போகிற மாதிரி ஆயிரக்கணக்கான சூரியன் மாதிரி இருக்கிற சக்கராயத்தை பிரயோகம் பண்ணியிருக்கேன்டா. அதனால இருட்டு வந்திருக்கு. பகல் நடுவே இரவழைக்க வல்லவன் நான் வந்திருக்கேன். அதனால இப்போ சக்கரை வித்ரா பண்ணுறேன் பாருனார். அடுத்தபடி சூரியன் தெரிஞ்சான். அர்ஜுனன் ஜெயத்ரதை சமரிச்சிடும். அந்த வரலாறு அழகா சொல்ல. திவாகரே நஸ்தமிதே பி காடம் தமஸ்ரிஜம் தமசமோகனார்த்தம் பிரபன்ன ரக்ஷா பிரதிபன்ன தீக்ஷா சத்யாபிசந்தம் விததே சகாயம். இப்படி பண்ணி பாரத யுத்தம் முடிஞ்ச பிற்பாடு அஸ்வத்தாமா அநியாயமா தூங்கின குழந்தைகளை சமரித்து உத்தரை கருவை சிதைச்ச பொழுது எம்பெருமான் தன்னுடைய திருவடி, எந்த திருவடி கங்கையை உண்டாக்கித்தோ, எந்த திருவடியிலிருந்து பூமி பிறந்ததாக புருஷ சுத்தம் சொல்றதோ அந்த திருவடியால் தடவி கொடுத்து அந்த கரிக்கட்டையை குமரனாக்கி பரீட்சித்தாக்கினான். பராஸ்திர விஸ்ரம்ஸ்த முத்தராயா பத்மாசனாத்யைரபி பூஜிதேன கங்காதரண்யோ பிரபவேன கர்ப்பம் பஸ்பரிஷ பாதேன பராவரேஷா. அப்புறம் தர்மராஜ பட்டாபிஷேகம் நடந்தது. தர்மனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணிட்டு பகவான் சங்கை ஊதினார், வெற்றி சங்கை. விநியஸ்ய தர்ம தனயே விஜயாதிகாரம் சக்ஷார்ஜுனேன யசசைவ தருர்தராணாம் ததோ சதைத்ய மதனோ இது பாஞ்சஜன்யம் விருஷ்டியந்தகாதி பரிசேஷித பூமி பாரகா. பாரத யுத்த சாக்கில் பூபாரத்தை போக்கடிச்சுட்டு பம்னு பாஞ்சஜன்யத்தை எடுத்து ஊதி தர்மராஜருக்கு பட்டாபிஷேகம் பண்ணி பாஞ்சஜன்யத்தினால அபிஷேகம் பண்ணி சந்தோஷப்பட்டான் பகவான். பாரதம் சொல்ற எல்லாரும் தர்மராஜா பட்டாபிஷேகம் எடுத்துடும். இதான் வழக்கம். அவர் சொன்ன டைம் ஆயிடுத்து. 8க்கு அப்புறம் 4 நிமிஷம் ஆயிடுத்து. நீ முடிச்சுட்டு போயிடு ஒழுங்கா. எல்லா நாளும் நல்ல பிள்ளையா இருந்தேன். இன்னைக்கு கடைசி நாள், நாளைக்கு இன்னைக்கு வந்தா வராட்டா எனக்கு என்னன்ற காலம், அப்புறம் எப்போ அது பார்த்துக்கலாம். அப்படி இல்லை. தேசிகன்னு ஒரு பெரிய விஷயம் சாதிக்கிறார். அதாவது அங்கே நிறுத்தப்படாது பாரதத்தை, சாந்தி பருவா வரைக்கும் கேட்கணும். ஏன்னா நிறைய தர்மங்கள் அங்கே தான் வரும். இப்போ அப்படி சொல்லலை, பாரதமே சொல்லலை. பாரதம் சொன்னாலும் தர்மப்பட்டாவிற்கு அப்புறம் சொல்றது இல்லை. ஆனால் எனக்கு மட்டும் தேசியம் நிறைய அனுகிரகம் பண்ணிக்க பூர்வாச்சாரி. எனக்கு இப்போ நம்ம பகவான் பண்ணி நான் மாதிரி யாருக்கும் பண்ணல நான் சொல்லிக்கலாம். எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சது. சாந்தி பருவாவே 1 மாதம் உபன்யாசம் பண்ணி, 1 மாதம் பாரதம், அடுத்த 1 மாதம் சாந்தி பருவா. அப்போ தான் ஒன்று புரிஞ்சு. சாந்தி பருவாவில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. அதுதான் ஹயக்ரீவ உபாக்கியானவர். அந்த ஹயக்ரீவ உபாக்கியார் தான் தேசிகன் மந்தோ பவிஷ்யன் நியதம் விரிஞ்சா வாச்சாநிதே வஞ்சித பாகதேய தைத்யாபனீதான் தெய்வ பூயோபி அத்தியாபயிஷ்யோ நிகமான சேத்தம். சாந்தி பருவால வியாச பகவான் அந்த மகாபாரத ஞானத்தை கொடுக்கக்கூடிய கிரந்தமாகினால ஹயக்ரீவருடைய சரித்திரத்தை அற்புதமாக சொல்லியிருக்கு. அதுக்கு வியாக்கியானம் பண்ணியிருக்கார் பெரிய பரகால ஐஸ்வரோபாக்கியானம். பெரிய வியாக்கியானம், பிரமாதமான டெக்ஸ்ட். 7 நாள் உபன்யாசம் பண்ணியும் நம்ம ஹயக்ரீவ சரித்திரமே. என்ன சரித்திரம் ஹயக்ரீவருக்குன்னா, பிரம்மா வேதத்தை ரொம்ப கர்வப்பட்ட சமயத்தில் பகவானுடைய காதிலிருந்து உண்டான மது கேட்டபர் 2 அசுரர்கள் அபகரிச்சு போன உடனே எம்பெருமான் பாதாளத்தில் போய் அவர்களோட போரிட்டு அந்த வேதத்தை மீட்டு பிரம்மாவுக்கு கொடுத்தான். அந்த வரலாறு ஹயக்ரீவ ஸ்தோத்திரம் பாரதத்திலிருந்து கதை எடுத்து சொல்கிறேன். பாரதம் எங்கெல்லாம் டச் பண்ணுறதுக்கு. ஆனால்
நம்ம நாவல் பார்க்க சேஷாத்ரி எங்க சுவாமி நம்ம யஜ்வா சுவாமி எழுந்தூர் இருந்தார் நாவல் பாக்கத்தில். எங்கள் சம்பந்தி சுவாமி வாசுதேவருடைய பிதாமன், வாசுதேவாச்சார உபன்யாசம் பண்ணார், இவருடைய பிதாமன். அவர் ஒரு விஷயம் சாதிப்பார், மற்ற அவதாரங்களுக்கெல்லாம் பூர்த்தி உண்டு, ஹயக்ரீவ அவதாரத்துக்கு பூர்த்தி கிடையாது. சரித்திரம் எப்படின்னா, ஹயக்ரீவன் அவதரித்து வேதத்தை விட்டு கொடுத்துட்டு அந்த வடகிழக்கு திசையில் போய் அப்படியே எழுந்துருளி இருக்கார். இன்னைக்கு எங்கே ஹோமம் பண்ணுறாளோ அந்த ஹோமத்தெல்லாம் எழுத்துன்னு ஹவ்ய கவ்ய புக்காக இருக்கார். அதுக்காக சுவாமி தேசிகன் அக்ரஹூ சமித்தாட்சி சப்த தந்தோ ஆதஸ்திவான் மந்திரபயம் சரி அந்த பெரியவர் சொல்லிக் கொடுத்த வரலாறு ஏதாவது சொல்கிறேன். இந்த விஷயம் அவர் தான் சொல்லிக் கொடுத்தார். இவ்வளோ பாக்கியம் அந்த மகான். இந்த அவதாரத்துக்கு மட்டும் பூர்த்தி கிடையாதுடா குழந்தை. கிருஷ்ணாவதாரம் பூர்த்தி உண்டு, ராமாவதாரம் பூர்த்தி உண்டு. இந்த அறிவு தர அவதாரத்துக்கு மட்டும் பூர்த்தியே கிடையாது. ஏன்னா இதுதான் அறிவு வருது மனுஷனுக்கு. அதுக்காக இந்த அவதாரத்தோடு இன்னும் பெருமாள் ஏழ்ருக்கார். இந்த அவதார சமாப்தி கிடையாதுன்னு அழகாக சாதிப்பார். அது நிறைய விஷயம் இருக்குது. பாரத அப்புறம் படித்து பார்த்தோம். அவர் சொன்னப்புறம் அதை சேவித்து பார்த்தா பெரிய எவ்வளோ அழகான விஷயம் சொல்லியிருக்காரு. இன்றைக்கி இருக்க அதுதான் தேசிகனும் ஹயக்ரீவ ஸ்தோத்திரத்தில் அக்ரோ சபிதாட்சி சப்த தந்தோ ஆதஸ்திவான் மந்திரமயம் சரீரம் அகண்ட சரவிஷம் பிரதானேகி ஆப்யாயனம் யோமசதாம் விதஸ்ஸை. இன்றைக்கும் ஹயக்ரீவா அவன் ஹோம் என்ற பொருளை எல்லாம் நீ எடுத்துட்டு அக்னிக்கு கொண்டு போய் இவாள்கிட்ட குளிர் சொல்லி அக்னி கொடுக்க வச்சு எல்லாரையும் காப்பாத்தின்னு இருக்க அப்படின்னு ஹவ்ய கவிய புக்காக ஹயக்ரீவன் இருக்கிறதையும் சொன்னார். அதனால ஹயக்ரீவனுடைய படத்தை பாருங்க. எல்லாம் போராது, எங்கள் சேஷாத்ரி இப்படி அழகாக உபன்யாசம் பண்ணி வச்சு இந்த மாதிரி நரசிம்மனை கொண்டு சிம்மவாரத்தில் தேசிகனை கொண்டு வர வச்சு பவித்ரோத்சவத்தோடு சேர்த்து பவித்திரனான தேசிகனுடைய உற்சவத்தையும் வச்சு பரம பவித்திரமான மகாபாரத கதையான யாதவாபிதத்தோடு ரசிக்க வச்சார்னா காரணம் அவர் நாவல் பார்க்கறதுக்கார். நாவல் பார்க்கறதுக்கு என்ன ஸ்பெஷாலிட்டின்னா, இந்த யுகத்தில் இந்த 21வது நூற்றாண்டில் கூட ஹயக்ரீவனை நேராக பார்க்க முடியும்னு சமீப காலத்தை 200 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து அந்நியாரி மகாதேசிகன் காண்பிச்சு திருக்கடல் மேல புரஸ்சரணம் பண்ணி ஹயக்ரீவ மந்திரம் ஜெபிச்சு ஹயக்ரீவன் சாட்சாத்கரித்து ஹயக்ரீவன் மூலம் அந்த எல்லா ஞானத்தையும் பெற்று அந்த அந்நியாரிய மகாதேசிகன் திருவடியில் ஆசிரயிச்சவா வழியாக தான் இன்றைய இதெல்லாம் 70% ஸ்ரீபாஷி இருக்குது வைஷ்ணவ சம்பிரதாயத்தில். 30% தான் மற்ற வாழ்த்து. இப்போ ஸ்ரீ வைஷ்ணவால விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தில் ராமானுஜ பாஷ்யத்தை நன்கு சொல்லக்கூடியவா அப்படின்னு நீங்கள் ஒரு லிஸ்ட் எடுத்தேன்னா அதில் 70% அந்நியாரி மகாதேசிகன் வழியாக வந்தவாள், 30% மற்றவாள் இருக்கு. அப்பேற்பட்ட ஒரு நிலைமை அவர் உபாசித்த ஹயக்ரீவன் படத்தால். அதுக்காக தான் அவன் பார்த்து அவர் அந்நியாரி மகாதேசிகன் திருவடியில் ஆசிரியச்சவர் தான் எங்கள் பிதாமகனுடைய தகப்பனார் சுந்தராரி மகாதேசிகன் தமையனார். அவற்றேருந்து எங்கள் தாத்தா அப்பா நாங்களும் அந்நியாரி மகாதேசிகன் வழியாக தான் பகவான் ஸ்ரீபாஷ்யத்தை பெற்றிருக்கோம். அந்த மாதிரி அந்த 70% நாங்களும் இருக்கோம். அந்த மாதிரியான அந்நியாரி மகாதேசிகன் ஹயக்ரீவன் சேவிங்கோ, ஹயக்ரீவ வைபவத்தோட பாரதம் முடியணும் அப்படின்னு இதோடு இந்த பாரத கதையை சுவாமி தேசிகன் எப்படி அனுபவிச்சிருக்காருன்னு ஒருவாறு உங்கள் முன்னாடி சொல். இதில் உள்ள தோஷங்களெல்லாம் க்ஷமிக்க வேண்டியது, இதில் உள்ள குணங்களை ஸ்வீகரிக்க வேண்டியது. குணங்களுக்கெல்லாம் காரணம் அந்நியாரி மகாதேசிகன் தொடக்கமாக திருத்தகப்பனார் வரைக்கும் வந்து ஆச்சாரியார், முன்னாடி உள்ள ஆச்சாரியார் அவளுடைய அனுகிரகம். அதனால தான் நாவல் பார்க்க சேஷாத்ரிக்கு ஸ்பெஷல் சாஃப்ட் கார்டோட இந்த டாபிக் போட்டு சொன்னோம். அதுக்கு பகவான் தேசிகனும் ரெசிப்ரோகேட் பண்ணி தானும் சிம்மவாரத்தில் வந்து அனுகிரகப்பட்டார். எவ்வளோ பெரிய பாக்கியம் நமக்கு பார்த்தேடா. ஆகையினால எல்லாரும் இந்த பாக்கியத்தை சந்தோஷத்தை ரசிச்சுண்டு அந்த ஹயக்ரீவன் அனுகிரகத்தினால பௌத்த மதத்தில் ஒருத்தருக்கு சன்னியாசம் கொடுக்கணும்னா மகாபாரதம் முழுக்க வாசிச்சா தான் கொடுப்பாளாம். பௌத்த மதத்தில் இன்னைக்கு எப்படி இருக்கோ தலாய் லாமா குரூப்லாம் மகாபாரதம் ஒரு வாசிக்கணும். மகாபாரதம் வாசிக்காத ஆசாமி எதுக்கும் லாய்க்கு கிடையாது. அந்த மகாபாரதத்தை இண்டியடுக்கெல்லாம் பூந்து எப்படி வெளில வந்திருக்கார் சுவாமி தேசிகன்னு பார்க்கும். இன்னும் நிறைய பிரமிக்க வேண்டிய விஷயங்கள்லாம் இருக்கு. அதையெல்லாம் அடியனுக்கு பழக்கி கொடுத்த அடியன் திருத்தகப்பனார் திருவடி வாரத்தில் நன்றியை செலுத்திண்டு உங்கள் எல்லாருக்கும் ஸ்பெஷல் தேங்க்ஸையும் சொல்லி இந்த உபன்யாசத்தை பூர்த்தி பண்ணுறோம். தேசிக பிரியதாம் நிகமாந்த மகாதேசிகா அவர் பிரீத்தி அடைஞ்சாரன் நாயர். ஏன்னா ரொம்ப நன்னா நடத்திட்டார் உற்சவத்தை. இதே மாதிரி மேலும் இன்னும் 2-3 ஷாமியான போட்டு இன்னும் நன்னா சொல்கிறோம் வருவாருக்கு பின்னாடி அவள்லாம் நிறைய கேட்டு கொடுங்க அப்படின்னு. பித்ரே பிரம்மோபதேஷ்டே மே குரவே தெய்வதாய ச பிராப்யாய பிராபகாயாஸ்து வெங்கடேஷாய மங்களம். பித்ரே பிரம்மோபதேஷ்டே மே குரவே தெய்வதாய ச பிராப்யாய பிராபகாயாஸ்து நம ஸ்ரீநிதயே நமः. ஏஷ வை க்ளுப்தோ நாம யஜ்ஞः
कल्पते हवैरत्र प्रजाभ्यो योगक्षेमः यत्र हितेन यज्ञेन यजन्ते हरिः